அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மன்னார் மாவட்ட நிர்வாகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கான ஒன்று கூடலில் குடும்ப சிக்கல்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்குது என்று சொன்னால், உலகத்திலே வாழக்கூடிய பல்விதமான சமுதாயங்களில் குடும்ப பிரச்சனைகளை முகம் கொடுக்காதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, குறிப்பாக மிக அழகான வாழ்க்கை நெறிமுறையை வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலே அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான மார்க்கத்திலே வாழையடி வாழையாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் முஸ்லிம் சமுதாய குடும்ப பிரச்சனைகளிலும் பல சிக்கல்களிலும் சிக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்குமான தீர்வுகளில் குடும்ப விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய மார்க்கம் மூக்கை நுழைத்து ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தெள்ளத் தெளிவான வழிகாட்டுதல்கள் இஸ்லாம் வழங்கியிருப்பதை திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் விளங்க முடிகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எமது சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருக்குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டுதல்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தேடி பார்த்து ஆய்வு செய்து அதை விளங்காத காரணத்தினால் எல்லா சமுதாயங்களும் எப்படி குடும்ப பிரச்சனைகளை அணுகுகிறார்களோ அதே போன்று முஸ்லிம் சமுதாயத்தவர்களும் இந்த பிரச்சனைகளை அணுகக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால எல்லா சமுதாயங்களையும் எதை தீர்வாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களோ அதுதான் எங்களுக்கு தீர்வும் என்று நினைத்து கொண்டு நம் சமுதாயம் இன்றைய காலகட்டங்களில் இன்னும் பல பிரச்சனைகளில் சரியான தீர்வை பெறாதவர்களாக சிக்கி தடுமாறி தலை குனிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இஸ்லாமிய குடும்பம் என்றால் என்ன, குடும்பத்தில் எந்த அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அதுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்வுகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், எங்கட குடும்பத்திலையும் பிரச்சனை வந்தா அங்கே இங்கே சட்டங்களை, வேறு வேறு கருத்துக்களை, சமுதாயங்களை, பிற சமுதாய கலாச்சாரங்களை நாங்கள் கடைபிடிக்காமல் வஹீயின் அறிவிப்பின் அடிப்படையில், இறைவனுடைய தூது செய்தியின் அடிப்படையில் எங்களுக்கு எது மார்க்கமாக தரப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து தெள்ளத் தெளிவான முடிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடியவர்களாக எங்களுக்கு மாற முடியும். அதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. முதல்ல குடும்பம் என்றால் என்னன்றது நாங்கள் விளங்கணும். பொதுவாக உலகத்தில் உயிர் உள்ளவர்கள் ஒரு சமுதாயமாக வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ மிருகங்களை எடுத்துக்கொண்டாலும் அங்கே சமுதாயங்கள் இருக்குது. தனியாக எந்த மிருகமும் வாழாது. நீங்கள் எறும்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது தனியாக போய் நானும் என் பாடுமென்று வாழுமா, வாழாது. அதில் உணவை சேகரிக்கிற விஷயத்திலிருந்து அதில் சக எறும்புகளுடன் தகவல்களை பரிமாறக்கூடிய அந்த விஷயத்திலும் அனைத்து விஷயத்திலும்
எறும்புகள் ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத எங்கட கண் முன்னுக்கு நாங்கள் பார்க்குறோம். எப்பயாவது எங்கேயாவது ஒரே எறும்பை பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க, கூட்டமாக தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி இன்னும் சில அமைப்புகளை பாருங்க. மிருகங்களுக்கு மத்தியில் எப்படி இந்த குடும்ப உறவு முறையை எப்படி அதுகள் வந்து பேணிக் கொள்ளுதுன்னு பாருங்க. மனிதன் என்ற அளவில் இல்லாவிட்டாலும் ஒரு விதத்தில் வந்து அவங்க குடும்பங்களாக தான் வாழ்றாங்க. மனிதன் என்ற அளவில் பக்குவம் பெற்ற நிலையில, பகுத்தறிவு வழங்கப்பட்ட நிலையில எது நுட்பமானதாக, சரியானதாக, தெளிவானதாக இருக்கிறதோ அந்த தீர்வுகளை மாத்திரம் கடைபிடிக்கக்கூடிய விதத்தில் அவைகள் வாழாவிட்டாலும் ஏதோ ஒரு சமுதாய நிலையில் வாழக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். பறவைகள் எடுத்தாலும் சரி, அவங்க என்ன செய்யறாங்க? வானத்தில் பறக்கிற நேரத்தில், இந்த பறவைகள் வானத்தில் பறக்கிற நேரத்தில் ஒரே ஒரு பறவை தன்னந்தனியாக பறக்கிறத வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. சில பறவைகளை தவிர அதிகமான பறவைகள் கூட்டமா சேர்ந்து பறக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி எங்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய, இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு களப்பணி செய்யக்கூடிய ஒரு பறவையாக இருக்கக்கூடியது காகம். காகம் என்ன செய்யும்? இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு எங்களோட சுற்று சுகாதாரத்தை, நல்ல சுற்றுச்சூழலை ஆரோக்கியமானதாக வைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து காகம் செய்து. ஆனால் எங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா கருப்பாக இருக்குது. நம்ம ஆட்களுக்கு வெள்ளையாக இருந்தால் தான் எல்லாம் பிடிக்கும், கருப்பாக இருந்தால் பிடிக்காது. காகம் கருப்பா தொலைஞ்சி போ, வீட்டுக்கு வராது என்று விரட்டுறது தான் எங்கட வேலை. அதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்குற நிலையில இல்லை, அதை விரட்டி தான் வைக்கணும், ஒரு அளவில் தான் வைக்கணும். ஆனால் அது ஒரு வேலையை பார்க்குது. அது கூட தன்னுடைய இனத்துக்கு உணவு ஏதாவது கிடைச்சிச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுது? உடனடியாக மெசேஜை கொடுக்குது. எல்லாம் வந்துரு, இந்த சாப்பாடு கிடைச்சிருச்சு, அங்கங்கே போகாதே, அலையாதே, இந்த எங்கட இறை இருக்குது, அது எப்படி கைப்பற்றி கொள்ளலாம், ஏதாவது ஐடியா தான். அது கூட்டமாக சேர்ந்து வேலை பார்க்கறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கரையான் இருக்குதே, கரையான் செய்கிற வேலை மாதிரி எதுவுமே செய்யாது. அவ்வளவு நுட்பம், தொழில்நுட்பம் கரையானுக்குள்ள. மனிதர்கள் வந்து குடும்பமாக வாழ்றதுக்கு வீடை கட்டி கொண்டு இருக்கிறோம். கரையான் வீடு கட்டுறது யாருக்காவது தெரியுமா? கரையான் வீடு கட்டுது. நீங்க பாம்பு பொந்துகளை பாக்குறீங்களா? அது பாம்பா கட்டிச்சு. பாம்பு பொந்துகள் ஒரு 3 அடி 4 அடி உயரத்துலாம் நாங்க பாக்குறோம். பாம்பு பொந்துகளுக்குள்ள எந்த அளவுக்கு வசதிகளை வச்சிருக்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அதுல சில அறைகளாக அந்த பொந்தை வந்து அதை பிரிச்சு எடுத்து சில அறைகளுக்கு வெளியிலிருந்து குளிரான காற்று வருவதற்குரிய பாதைகளை அமைத்து வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு தெளிவா கரையான் வேலை செய்து. ஆனா பாம்பு என்ன பண்ணது தெரியுமா? கரையான் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அதனுடைய சக இனத்தோட சேர்ந்து கட்டி எழுப்பின இந்த அதனுடைய வீடை உடனடியாக வந்து அபகரிக்குது. பாம்பு பாம்பு வந்து என்ன பொந்தை வந்து அது தனியாக அமைச்சுக்கொள்ளாது. பாம்பு போயிட்டு பலாத்காரமாக குடியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் எங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? தனக்கு தேவையான ஒரு குடியிருப்பை ஒரு கரையான் செய்தா இல்லையா? எதுக்கு செய்து? அதான் தேவையில்லாம எப்படி வாழலாம் என்ற ஒரு நிலையில் வாழ்வதாக இருந்தால் எங்கேயாவது தொலைஞ்சு வாழ்ந்துட்டு போலாமே. வெயில் படாத, நிழல் பெறக்கூடிய, மழையில் நனையாத ஒரு இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்தில் வாழ்வதற்கு கரையானுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அது அதை பார்த்துச்சா? இல்ல, எங்களுக்கு என்ன ஒரு செட்டப் தேவை என்று சிந்திக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அறிவு வழங்கப்பட்ட நிலையில் கரையான் பூச்சி கூட இருக்குது. அவ மனிதர்கள் குடும்பமா வாழக்கூடாதா? மனிதர்கள் குடும்பம் என்ற விஷயத்துல எவ்வளவு இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி இருக்கும் கொண்டு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இதை புரியாம இருக்கிறோம் நாங்க. இதை புரியாம மனுஷன் வந்து எப்படி இருக்கிறான்? இன்றைய மேலே நாடுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பமே தேவையில்லைன்ற அளவுக்கு ஆகிருச்சு. குடும்பம் எதுக்கு? அதான் டே டே டேன்னு ஏதாவது டே வச்சு மண்டே டியூஸ்டே, அது இல்லை. அது வந்து வாரத்தில் உள்ள நாள். மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, லவர்ஸ் டே, வேலண்டைன் டே, கக்கூஸ் கலூர டே, இப்படியெல்லாம் வச்சுக்கிறான். சிரிக்காதீங்க, உண்மையில வச்சிருக்கிறான். நவம்பர் 17 டேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்னாவே செக் பண்ணி பாருங்க. வேர்ல்ட் டாய்லெட் டேன்னு போட்டிக்கிறான். கழிவறை தினம். இல்லை, கழிவறைகள் எல்லாம் கிளீனா வச்சுக்கணும்டா. ஒத்தனை கழிவறையை கிளீனா வைக்கிறீங்கல்ல, இதுக்காக ஒரு சர்வதேச தினத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்து அதை வந்து சிறப்பிக்கக்கூடிய விதமாக நாங்கள் கழிவறை தினம் என்ற ஒரு தினத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று இந்த கீழே நோட்டீஸ் போர்ட்ல கூட பார்த்தேன். ஒரு 25-35 டேஸ் போட்டிக்கிறாங்க மாணவர்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு. ஏன்னா இந்த டேஸை வச்சு தான் என்ன செய்யறாங்க, சில சிறப்பு நாட்களை வச்சு தான் உலகத்தில் நாங்கள் இயங்குறத வந்து நினைச்சு கொண்டு புரியுறாங்க, இயங்குறோம் என்றதை. குடும்பம் இல்லாமல் போச்சு. எப்பயாவது ஒரு மதர்ஸ் டே வந்துச்சுன்னு சொன்னா, ஹாய் மாம்,
ஹாய் டேட் பேசுறது, ஒரு ஃப்ளவர் பொக்கே அனுப்புறது. அதை அனுப்பினோடனே சுகமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருங்க, அல்லடக்கா அவன் சொல்ல மாட்டான், பாயன்ட்டு வச்சிருவான். அதோட மதர்ஸ் டே முடிஞ்சு தொலைஞ்சிருச்சு. இப்படி போற நிலையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. குடும்பம் தேவையில்லண்டா ஆகிருச்சு. ஒருத்தன் வந்து ஒரு 13-14 வயசுக்கு வந்துட்டான்னு வைங்க, ஒரு குடும்பத்தில் மேலே நாடுகள்ல உடனே துரத்திடுவான். போ, நீ உண்ட வாழ்க்கையில பிழைக்கிற வழிய பாரு. எங்க ஊர்ல அப்படி இல்லை, எங்க நாட்டில் அப்படி இல்லை. மகன் ஒன்று பிறந்தாண்டு வைங்க, அவன் செத்தான், தொலைஞ்சான். ஏ கூட பிறந்திருப்பாளே 2-3, ஒரு தாத்தா இருக்கும், ஒரு தங்கச்சி இருக்கும், இன்னொரு தாத்தா இருக்கும். இவைகளுக்கெல்லாம் சொத்து செல்வத்தை சம்பாதிக்கிறதுலேயே இவன்ட காலம் போயிடும் இல்லையா, போகுது. அல்லது ஒரு மகன் இருந்தான்னு வைங்க, இன்னொருத்தருடைய ஒரு பெண் குழந்தையா யாரு பிறந்திருக்கிறாங்க, அவங்க தொலைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன், இவன் இருந்து இவன் வாழ்றதுக்காக வேண்டி அவங்கள சாகடிக்கிற வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்படி இந்த உலகம் நடக்குது. அவங்க வந்து இதுல நாசம்தான், இதுல இந்த வரதட்சணை சீதனன்னு நாசமா போறாங்க. அவன் எப்படி நாசமா போறான்டா, நீ உன சொந்த காலில் நில்லன்னு துரத்தி விடுறானா, அவனுக்கு கேட்க பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, ஃப்ரீ பேர்டா அலைகிறான். நான் சுதந்திர பறவை, என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை. யாரு, அவன் தான் சம்பாதிக்கிறது, அவன் சாப்பாடுக்கு அவன் தான் உழைக்கிறான். சாதாரணமா எங்க நாட்டு கலாச்சாரத்தில் கூட ஒருத்தன் வந்து 19-20 வயசு வர காட்டிலும் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்துருவான். கொஞ்சம் சம்பாதிக்க போனான்னு வைங்க, அவ்வளவுதான். பேச ஆரம்பிக்கிறானா இல்லையா, இவ்வளவு காலம் சோறு போட்ட உமா கிட்ட கேட்பான், என்னம்மா சல்லிதான் அப்படி பண்ண மாட்டீங்களா, இது சமைச்சு தர மாட்டீங்களா, நான் சொல்றதை செய்ய மாட்டீங்களா, எனக்கு இந்த வீட்டில் மதிப்பில்லை, இவர் கோடிக்கணக்கு சம்பாரிச்சு கொட்டினாரு, இவர் சொல்றதுக்கு மதிப்பில்லை என்ற அளவுக்கு பேசக்கூடியவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தாய் தாப்பனுடைய தயவுல வளர்ந்தவர்கள் கூட படிப்பு விஷயத்தில் அனைத்து விஷயங்களையும் பெற்றோர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு இலங்கையில் இருக்கிறது, தெற்காசிய நாடுகளில் இருக்கிறது. அந்த நிலையை புறக்கணித்த மேலே நாடுகள்ல தன்னந்தனியா நீ போய் வாழு என்று துரத்தி விட்டதன் விளைவில் என்ன நடக்குதுன்னா, குடும்பம் என்றது அப்படியே சிதைந்து கிடக்கக்கூடியதை பார்க்கிறோம். என்ன நடக்குது, அவன் வாழ்க்கை துணையை தெரிவு செய்யறதுலேருந்து, அவன் பொருளாதார தேவையை நிறைவு செய்யறதிலிருந்து அனைத்தையும் அவன் மனம் போன போக்கில் செய்ய ஆரம்பிக்கிறான். இதுல ஏற்பட்ட விளைவு என்னவென்று சொன்னால், அமெரிக்கா நாடு சொல்லுது, பாடசாலை பருவத்திலேயே நம் யுவதிகள் மாணவிகள் கருகளை சுமந்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். கரு சுமக்கிறாங்களாம். ஏன், அதான் கட்டுப்பாடு இல்லாம போச்சு. பாடசாலை பருவத்திலேயே மாணவிகளாக இருக்கக்கூடிய நிலையில் எத்தனையோ குழந்தைகளுக்கு தாய்மார்களாக மாறி இருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து உலகத்தை பார்க்கல, காரணம் கருக்கலைப்பு செய்து குழந்தைகளை என்ன செய்யறாங்க, கொன்று குவிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இவன் என்ன பண்றான் அமெரிக்கா, சரி ஒரு குழந்தை ஒன்று வெளியே தப்பி தவறி வந்துச்சென்று வைங்க, வந்துச்செண்டா ஒண்ணுமே பண்ணல வைப்ப, அது பகிரங்கமா மக்கள் மத்தியில் கொள்ள முடியாதே, அதுக்கு ஒரு வழியை பண்றான். ஒரு அநாத ஆசிரமத்தை நடத்தி அவங்கள நாங்க பராமரிக்கிறோம். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் அமெரிக்கன் டாலர்ஸ் 29 பில்லியன் டாலர்ஸ் செலவழிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய தொகைன்னு பாருங்க. அப்ப எவ்வளவு சீரழிவு நடக்குதுன்னு பாருங்க. ஒருத்தர் திருமணத்துக்கு போறேன்னு கேட்டா, அமெரிக்காவில் ஒரு பொம்பளை கேட்கிறா ஒரு ஆணிடம், நீ எத்தனை பெண்ணுடன் உடலுறவில் ஈடுபட்டு இருக்கிறாய்? அவன் கேட்கிறான், நீ மட்டும் எத்தனை பேரோட? இவன் வந்து 4 அவன் வந்து 10. அப்ப நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு, நீ வந்து நல்ல மெச்சுவர்டான ஆளு. எப்படி சீரழிஞ்சு போகுதுன்னு பாருங்க. ஏன் இதை சொல்றோம் தெரியுமா? குடும்ப வாழ்க்கை என்றது எவ்வளவு முக்கியம் என்றதை உணர்த்துறதுக்கு. நாகரிகம் என்ற பெயர்ல உச்சகட்டத்தை அடைந்ததாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நாசமாகி சீரழிந்து கிடக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். குடும்பம் இல்லாம அவங்களோட படிப்பு அவங்களை வளர்க்கல, அவங்களோட படிப்பு அவங்களை பண்படுத்தல, அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கவில்லை. இதுல இறுதி முடிவு சமுதாயமே சீரழிந்து மனித குலமே சீரழியக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதனால சர்வதேச தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படி போனா அறவே குடும்பம் என்றதை எல்லாம் போயிடும். ஏன்னா குடும்பம் என்றா ஒரு சமுதாயத்தில் வந்து சிறிதாக்கப்பட்ட ஒரு கூறாக இருக்கிறது.
அந்த கூறு இல்லாம போச்சுன்னு சொன்னா மனித சமுதாயமே பல்கி பெருகாது. அதனால நாங்க 1994ஆம் ஆண்டு சர்வதேச குடும்ப தினமாக நாங்கள் ஆக்குவோம் என்று ஒரு தினத்தை ஆக்கி விட்டா, அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சு. தினம் உருவாக்குறதுல 1994ஆம் ஆண்டு சர்வதேச குடும்ப வருடமாக ஆக்கி மே மாதம் 15ஆம் தேதியை சர்வதேச குடும்ப தினமாக மாற்றி விட்டானே தவிர வேற எந்த தீர்வும் அவர்களுக்கு வழங்க முடியவில்லை. இன்னும் கருக்கலைப்புகள் நடக்கிறது, இன்னும் சீரழிவுகள் நடக்கிறது, இன்னும் விபச்சாரம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளிலையும் இந்த நிலையில் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் கலாச்சாரமே தெரியாது, பண்பாடே தெரியாது, மனிதன் என்றால் யார் என்றே சரியாக புரியாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் அடுத்த மனிதனை தரக்குறைவாக பார்க்கக்கூடிய, ஏளனமாக பார்க்கக்கூடிய, அரபி பேச தெரியவில்லை என்றால் அவன் ஒரு மிருகம் என்று சொல்லக்கூடிய, மொழி வெறி பிடித்த, இன வெறி பிடித்த, ஜாதி வெறி பிடித்த, அறிவு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அரபு இனம் எப்படி மாறுது தெரியுமா? முன்னாடி பேசினாங்களே சஹாபிய வரலாறு, சஹாபிய பெண்களுடைய வரலாறு, இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, முஸ்லிம் பெண்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க ஒப்பிட்டு காட்டினாங்களே. இப்படி உலக வரலாறு எவன் வழிகேட்டில் இருக்கிறானோ அவன் தன்னுடைய வழிகேட்டை உறுதிப்படுத்தி கொண்டானே தவிர ஒரு புரட்சி நடக்கல. அவன் சமுதாய புரட்சி நடக்கணும் என்று சொன்னா ஆரம்பத்தில் மார்க்கத்துடைய அடிப்படை என்னன்றதை விளங்கணும், அதுக்குள்ள முக்கியத்துவம் என்னன்றதை விளங்கணும், அதை பற்றி பிடிக்க வேண்டும். அப்பதான் சமுதாய புரட்சி நடக்கும். இதை நாங்க பற்றி பிடிச்ச வேண்டாம், குடும்ப சீர்திருத்தம் நடக்கும். ஒவ்வொரு குடும்பமாக சீர்திருந்தது என்று சொன்னா ஒவ்வொரு குடும்பமாக சீர்திருந்தி அப்படி சமுதாயமாக மாறி அப்படியே ஒரு முஸ்லிம் சமுதாயமாக, இலங்கை மக்களாக, இலங்கை முஸ்லிம்களாக குர்ஆன் சுன்னாவில் மாத்திரம் உறுதியாக நின்றவர்களாக மாற முடியும். அப்ப இந்த அடிப்படைகளை நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீங்க. இப்படி இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனை. இப்போ திரும்ப குடும்பத்துக்கு வருவோம். இந்த குடும்ப சிக்கல்கள் என்றதுதான் தலைப்பு. சிக்கல் வருதா எங்களோட குடும்பங்கள் என்று கேட்டால் வருது, கன்ஃபார்மாக வருது. யாராவது ஒரு மனைவி அல்லது ஒரு கணவர் ஏண்ட குடும்பத்தில்டா எந்த பிரச்சனையுமே இல்லை கையோஸ்துங்க, ஒஸ்த முடியுமா? ஏண்ட கணவர் அவரோட நான் நடந்து கொள்ற விதத்தில், அவருடைய கடமைகள்ல உரிமைகள்ல, அல்லது என்னுடைய கடமைகள்ல என்னுடைய உரிமையில என்ற மனைவி என்ற கணவன் குறை வச்சதே இல்லை. புதுசா யாராவது முடிச்சா அது கொஞ்சம் போட்டுமே, கால்க போட்டும், அதுக்காக பிரச்சனை வரணும் என்று பிரார்த்தனை செய்யலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்க்கை ஓடுற டைம்ல பிரச்சனைகளை முகம் கொடுக்கணும். இந்த பிரச்சனை கன்ஃபார்மா வரும். இந்த ரெண்டு உள்ளம் தானே, அங்கே எங்கே இருந்து வருது ஒருத்தி, எங்கேருந்து வந்து ஒருத்தர், ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகுறாங்க. இந்த எங்கேயோ இருக்கிற ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டிலே கூட பிறந்தாங்களே இவங்க ஜாயிண்ட் ஆகிருக்கிறாங்களா? ஒரே தாயிட வயிற்றுல பிறந்த சகோதரனும் சகோதரியும் ஒரே கருத்தில் இருப்பாங்களா? படிக்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்ற விஷயம் எல்லாம் விடுங்க. படிக்கிற விஷயம், யூனிஃபார்முக்கு வரலாம், ஒரே கருத்துக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். ஏலவல் செய்கிறா தாத்தாவும் தங்கச்சி, ஏலவல் செய்கிறான்னு வைங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தாத்தா ஏலவல் செய்கிறான், என்ன எடுப்பா? நான் பயோ சயின்ஸ் செய்ய போகிறேன்னுடுவான். தங்கச்சி என்ன ஏலவல் செய்ய போகிறேன்னு கேட்டால் நான் வந்து மெத்ஸ் செய்ய போகிறேன், நீனும் பயோ சயின்ஸ் செய். அது எனக்கு வராது, எனக்கு மெத்ஸ் தான் பிடிக்கும். ஏன் உனக்கு டேலண்ட் இல்லையா? டேலண்ட் இல்லை, அவ செய்கிறது நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. போதா இல்லையா? ட்ரெஸ் வாங்குறதுல தாத்தாவும் தங்கச்சி ஒரே கலர் ட்ரெஸ் வாங்குவாங்களா? அநேகம் வந்து ட்வின்ஸ் இருக்கிறாங்களே, ரெட்டை குழந்தைகள், இவங்க பெருசாகினா தான் ஒரே மாதிரி எடுத்து வருவாங்க. இதை தவிர ஒரு ட்ரெஸ் வாங்குற விஷயத்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒத்துமை வருதா? வரல. சாப்பிடுற விஷயத்தில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, அவன் இறைச்சி சட்டியை அப்படி எடுத்து மேய்மேன்னு மேய்ஞ்சிட்டு போவான், இவ திம்பாவா? வீட்டில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, எங்களோட உம்மா மகள் ஒரு அநியாயம் பண்ணுவாங்க, இறைச்சி கருவி பங்குன்றதுல கூட அநியாயம். மகனுக்கு பார்த்து இதா தின்னு, நல்லா கொழுப்ப தின்னு, நல்ல முள்ள தின்னு, நல்ல ஈரலை தின்னு, நல்ல பல்லு குத்திய தின்னு நல்லா அள்ளி அள்ளி போடுவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு நீ தின்னுதா எடுத்துப்பா. சிரிக்கிறீங்கன்னா உங்களோட வீட்டில் நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா?
அப்ப இதுல கூட ஒரு ஒத்துமைக்கு வரல, தாய்க்கு ஒத்துமைப்படுத்தல, ஒரு கருத்துக்கு வர முடியல. இவனுக்கு 2 இவனுக்கு 2 தான். ஏன் அப்படிதான் உள்ளம் என்றது. உள்ளம் என்றது ஒரே கருத்துக்கு வரவே வராது. அப்போ பிரச்சனை இல்லாம தான் நாங்க வாழ்வோம் நினைக்கிறாங்க பாருங்க. அங்கதான் பிரச்சனைக்குதே தவிர பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் இல்லவே இல்லை. நாங்க எது பிரச்சனை விளங்கல, எது பிரச்சனை நாங்க விளங்காத காரணத்தினால என்ன நடந்தாலும் பிரச்சனை நினைச்சு கொண்டு வாழ்க்கைகளில் நாங்கள் நிம்மதியை தொலைத்துக் கொண்டு இருக்கிறோம். எதுக்கு நாங்க திருமணம் முடிக்கிறோம்? திருமணம் முடிக்கிறதுக்கு நோக்கமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா திருமணம் முடிக்கிற நோக்கமாகவே எதை முன்வைக்கிறான் என்று சொன்னால் நிம்மதி அடைகிறது தான் அல்லாஹ் தஆலா முக்கிய நோக்கமாக அல்லாஹ் முன்வைக்கிறான். வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே அல்லாஹ் ஒரு துணையை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லிதஸ்கனு இலைஹா, அவளிடம் நிம்மதியை அடைவதற்காக சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறானே, அது அல்லாஹ்வுடைய அச்சாட்சிகளில் ஒன்று. உங்களிலிருந்தே உங்களுக்கு துணை என்றா அல்லாஹ் ஆம்பளையை கூப்பிட்டு இங்க வா, உனக்கு துணை வேணுமா? உனக்கு துணை எதுல தெரியுமா? உன்னிலிருந்து தான் துணை, அதாவது மனித இனத்திலிருந்து துணை என்று அர்த்தம். ஆண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, ஆணை போல மனித இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை படைச்சி, இந்த பாரு நீ ஆம்பளையா இருக்கிற, நீ மனுஷ இனத்தை சேர்ந்தவன், உனக்கு துணையாக ஜோடியாக மனித இனத்தை சேர்ந்த ஒரு பெண் வர்றாள் பாரு. இப்படி எல்லாம் மனித இனத்திலேயே ஆண் பெண் என்று 2 ஜோட வச்சான். அப்படி வைக்காம மிருகத்துல வச்சான்னு வைங்க, மனிதனுக்கு ஜோடி குரங்குல தானே நல்லா ஒரு ஏற்பாடு செஞ்சா என்ன நடக்கும்? பெண் இனத்தை எல்லாம் படைக்காம, பெண் இனமே உலகத்துல இல்லை. சிலவன் பழைய பாட்டெல்லாம் படிச்சுக்கிறான், பெண்ணை படைக்காது பிரம்மன் என்றெல்லாம் பேசுறான். ஆண்கள் பாவம் சுட்டி பெண்ணை படைச்சிடாது, ஏன்னா பெண்ணால தொல்லைன்னு நினைக்கக்கூடியவன் கவிதையெல்லாம் எழுதுறான். சரி, பெண்ணை படைக்காம எல்லாம் விட்டானு வையனே, பெண்ணை படைக்காம விட்டா ஆண்களுக்கு குரங்கில் இருந்து தான் ஜோடென்று எல்லாம் ஆக்கினா என்ன நடக்கும்? ஒவ்வொரு ஆம்பளையும், மன்னார் பகுதியில் உள்ள ஆம்பளையா இருந்தாலும் சரி, கொழும்பு பகுதியில் உள்ள ஆம்பளையா இருந்தாலும் சரி, பருவ வயசு அடைஞ்ச உடனே குரங்கு பெண்ணொன்ன தேடணுமா இல்லையா? பெண் குரங்கு கல்யாணம் முடிக்க. மனுஷன்ல இருந்து இல்லை, இப்ப பெண்கள் இல்லை. யாருல துணை? குரங்கால துணை. யாழை காட்டுக்கு போக வேண்டியதுதான். போயிட்டு எங்கேயாவது நல்ல ஒரு குரங்க பார்த்து, நீ கொஞ்சம் நல்ல வாக்கு போக்கா தைக்கிறே, வா நீ தான் என் துணை, வந்து என்னோட இருந்துக்கோ என்று ஒரு கவுரை போட்டு கட்டி இவன் போற இடத்துக்கெல்லாம் அள்ளி கொண்டு போக வேண்டியதுதான். ஈஸி தான் டிரான்ஸ்போர்ட் வேலை. இப்படி எல்லாம் ஆக்கினானா அல்ல, எதுல அதுல நிம்மதி இருக்குமா? இல்லற சுகம் என்றதுதான் காரணமா இருந்தா அல்ல அப்படி ஏற்படுத்தி இருப்பானே. இப்படி அணைஞ்சிட்டு போ, அது நிம்மதியா? மனசுக்கு ஆறுதலை தருமா? சந்தோஷத்தை தருமா? அப்ப குரங்குல எல்லாம் ஏன் துணைய வைக்கல? நிம்மதி கிடைக்காது. அப்ப நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு இனமாக அல்லாஹ் பெண் இனத்தை வர்ணிக்கிறான் என்றால், ஒரு சிறப்பு அம்சமாக அல்லாஹ் முன்வைக்கிறான் என்றால், அந்த நிம்மதியை நாங்க தொலைச்சா நாங்க பெண்கள் என்று சொல்றதுக்கு அருகதை இருக்குதா? எங்க விஷயம் இருக்குது? நிம்மதியை நாங்க தொலைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம், நிம்மதிக்கு எதிரானவர்களாக நாங்க இருக்கிறோம், சந்தோஷத்துக்கு எதிரானவர்களாக நாங்க இருக்கிறோம். அப்ப நாங்கள் எங்களை பெண்கள் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அல்லாஹ் எதுக்காக பெண்ணா படைச்சவங்களே? உங்ககிட்ட அமைதி வேண்டும், அந்த அமைதியை அவன் உணர வேண்டும், அந்த அமைதியூடாக அவன் வாழ்வை சந்தோஷமாக கழிக்க வேண்டும். அது இல்லறம் என்ற உடல் உறவு என்ற ஒரு காமத்தேவையை நிறைவேற்றுவது மாத்திரம் கிடையாது. தப்பா புரிஞ்சிட்டீங்க பெண்கள், தப்பா புரிஞ்சிட்டீங்க. நீங்க இதை சரியா புரியாததுனால என்ன நினைக்கிறீங்க? என்ன நீ அனுபவிக்கிறியா? இப்படி அப்படி என்று ஆர்டர் போட்டு பெண்ணாதிக்கம் செலுத்தி பாவாடாட்சி நடத்தி ஒரு மனுஷனுடைய நிம்மதி அப்படியே தொலைக்க வைக்கிறீங்களே. இங்கதான் எல்லா பிரச்சனையும் வந்து சேருது. இவங்கெல்லாம் தப்பிக்குது இல்லைன்னு சொல்ல நான் சொல்றேன். அதை சொல்லாம முட்டா கோவிச்சிருவீங்க. எங்களை மட்டும் என்ன திட்டுறாரு, இவங்க மட்டும் நல்லவங்களா, இப்படி கேட்கலாம். அது சொல்லுவோம், ஒவ்வொன்றா சொல்லுவோம். அப்ப அடிப்படையாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்னவென்பதை பெண்கள் தெரிய வேண்டும். அதை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாம பெண்களாக இருப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்பதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் பெண்ணினத்துக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்ப இதை நாங்க கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு மனிதன் கேட்கக்கூடிய மிக சிறந்த அற்புதமான ஒரு துஆவை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏண்டா அவனோட வாழ்க்கை இதுல தான் அடங்கிக்குது. என்ன அல்லாஹ் சொல்றான்? வல்லதீன யகூலூன், நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள் எப்படி எப்படி எல்லாம் இருப்பார்கள் என்று அந்த பட்டியல் போடுற நேரத்தில் கடைசி அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யகூலூன், அந்த நல்லடியார்கள் சொல்லுவார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியத்தினா குர்ரத அயுன், இறைவா, எங்களுடைய மனைவிமார்களிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளிலிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தான். யாரு கேட்பா? நல்ல மனுஷன் கேட்பானா? அப்ப நல்ல மனுஷனுக்கு இவன் நல்லவனா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய அடியாராக, சொர்க்கத்துக்கு தகுதியானவராக, அல்லாஹ் சிலாகித்து கூறக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் கேட்கக்கூடிய துஆவிலே 2 அம்சம் வருது. யா அல்லாஹ், புள்ளே ஒழுங்கா வச்சிரு யா அல்லாஹ், பொண்டாட்டி ஒழுங்கா வச்சிரு யா அல்லாஹ், அதுலதான் எனக்கு நிம்மதி. நீ கேட்கிறானா? கண் குளிர்ச்சியா மனைவிமார்கள் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்தார் கணவனுக்கு கண் குளிர்ச்சி கிடைக்குதா? கண்ணு பொட்டையாகி போகுதா? கண் குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல மனைவி யாரு தெரியுமா? ஒரு கணவன் அப்படி பார்த்த உடனே கணவன் அப்படி அமைதி வரணுமே, கணவன் அப்படி அவன் உள்ளத்துக்கு ஒரு சாந்தம் வரணுமே, சக்கீனத் வரணுமே. அப்படியா இருக்குது? இது பத்ரகாளிமா இப்படி நிப்பா. நம்ம ஊரில் நாங்கள்லாம் அப்படி இல்லை. சிலவங்க நினைப்பாங்க நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் ரொம்ப கவனமாக தான் நடந்து கொள்வது, கணவன் மகளுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப என்னது மரியாதை செலுத்துகிறோம் அப்படிலாம் சொல்லுவீங்க. அதில் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கெங்கே பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் வழங்குகின்ற தீர்வுகளை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. அப்படி கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் சொன்ன கூட்டில் உண்மையாளர்கள். இல்லை என்றால் நீங்கள் மனசால் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையா மாற்றம் வரல. அப்ப கண் குளிர்ச்சி வேணும். ஒரு குழந்தையில கண் குளிர்ச்சி வேணும் என்றது மனைவிக்கு விலகு. மனைவிக்கு இப்ப விலகுது இல்லை. ஆம்பளோட விஷயத்தான் அல்லாஹ் பேசுறான். அப்படி மனைவி கண் குளிர்ச்சியா இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அது என்ன எப்படி கண் குளிர்ச்சியா நாங்கள் வைக்கிறது? அதை விளங்குறதுக்கு அல்லாஹ் சொல்றான், குழந்தையும் கண் குளிர்ச்சி ஆயிக்கணும். உங்க புள்ள உங்களுக்கு நிம்மதியா, மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும் நீங்க விரும்புறீங்களா இல்லையா? நினைக்கிறீங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய குழந்தை உங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விதத்தில், உங்களுடைய நிம்மதியை பறிக்கக்கூடிய விதத்தில் இருப்பதை நீங்கள் பார்த்து, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது என்று நினைத்து இப்படி 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 எல்லாம் இவன் இருக்கணும் என்று நினைப்பீங்களே, அதுதான் அந்த கண் குளிர்ச்சி. அதே விஷயத்தை உங்களோட கணவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் நீங்க பத்ரகாளியா மாறுவீங்களா? உங்களோட புள்ள செய்யற நேரத்தில், டேய் நண்டி கெட்டவன், தொலைஞ்சி போ, நாசமா போ, உன்னை பெத்தத்துக்கா இப்படி பண்ற கேட்குறீங்களே, சரி வருமா? இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களே என்ன மேராஜுக்கு கூட்டி போனாங்க, போனதும் போனது நரகத்தை கொண்டு போயிட்டு காட்டினாங்க, பார்த்ததும் பார்த்தது உங்களை தான் அதிகமாக பார்த்தேன் அப்படின்றாங்க. நிறைய பேர் இருக்கீங்க, நீங்க என்னதான் இப்படி பாவம் செஞ்சு தொலைக்கிறீங்களோ நிறைய பேர் நரகத்தில். அதுல வந்து ஒரு கருத்த கண்ணமுடைய ஒரு பெண், அதாவது ஒரு கருத்த பெண், அது நல்லா தூதரே நாங்க என்ன அதிகமாக நரகத்தில் வைக்கணும், உங்களுக்கு இப்போ வருது மனசுக்கு கேள்வி வந்துச்சு, ஏன் ரசூலா சொன்னாங்களோ தெரிய, இது என்ன இது நாங்கள் நரகத்துக்கு போகணும், இது என்ன தலைவிதியா கேட்குறாங்க. கேட்குற நேரம் ரசூலா காரணம் சொன்னாங்க பாருங்க, அது எங்க கிட்ட இருக்குதா இல்லையான்னு பார்த்தா கிளாரிபிகேஷன் சரியா வந்துடும். ரசூலா சொல்றாங்க, நீங்க அதிகம் சாபமிடுகிறீர்கள், கணவனுக்கு நன்றி மறக்கிறீங்க, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீங்க. என்ன நன்றி கெட்டத்தனம்? அவன் செய்வான், ரொம்ப பாடுபடுவான், உங்களுக்காகவே உழைப்பான். எந்த அளவுக்குன்னா சிலவங்க வரம்பு மீறி அவன் கல்யாணம் முடிச்ச அந்த பொம்பளையை வந்து பாதுகாக்கிறதுக்காக பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டாங்களே தங்களுக்காக, அந்த தாயை எட்டி உதைக்கக்கூடிய ஆண்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் பண்ணி அப்படி செய்யக்கூடாது, அது வரம்பு மீற செயல், அல்லாஹ் தண்டிப்பான், பெரும் பாவங்கள்ல ஒண்ணு. அப்படியெல்லாம் பண்றவன் கூட மனைவி கிட்ட நண்டி கெட்டத்தனத்தை பார்க்கிறான். எப்படி இவ்வளவு நாள் செஞ்சு ஒரு நாள் செய்யாமுட்டா இவர் என்னத்தான் பண்ணிக்கிறார் எங்களுக்கு, எப்படி பேச்சு, என்னத்தான் செஞ்சுக்கிறீங்க,
என்னத்தை தான் 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 இழுக்கிறது இதே இந்த பேச்சை போடுவாங்க பொம்பளை. நீங்க என்னவா செஞ்சுக்கிறீங்க எனக்கு, இல்லாட்டி மரியாதையாக பேசுறது அந்த இவர் என்னமோ செஞ்ச மாதிரி எனக்கு, இவரெல்லாம் நிறைய எங்களுக்கு என்னமோ பண்ண மாதிரி பேசுறாரு. நான் எங்கள் வரதட்சணை வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறேன். சில ஆம்பளைக்கு ரோசம் இல்லாமல் இந்த பேச்சும் கேட்க வேண்டி வரும். ரோசம் இல்லாத ஆம்பளைக்கிறானே, பொம்பளோட செலவுல தயவுல வாழ்றவன் இருக்கிறானே, பொம்பளோட குடியிருப்புல வாழ்றவன் இருக்கிறானே, பொம்பளை கிட்ட சுரண்டி திண்டு வாழ்றவன் இருக்கிறானே, மானம் மரியாதை இல்லாதவன் இருக்கிறானே, ஆண்மை இல்லாதவன் இருக்கிறானே, அவனுக்கு வாயை பற்றி கொண்டு இருக்க வேண்டி வரும். வேற வழி இல்லை. என்னதான் பதில் சொல்லுங்கம்மா, நீங்க சொல்றதான் கேட்டுக்கொண்டு இருக்கணும், வேற வழி இல்லை எங்களுக்கு. அவனை விட்டு விதிவிலக்காக்கி ஒரு மானம் ரோஷம் உள்ள மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்கள் செலவழித்து பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் அவனுக்கு இந்த கேள்வி நண்டி கெட்டத்தனத்தை முன்வைக்கிறது. நண்டி கெட்டத்தனம், இவன் நீ பேசக்கூடாது, அதனால நரகத்துக்கு அதிகமாக போறாங்க. அப்ப இந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு பிரச்சனைகள் வருதென்றால் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னவென்பதை நாங்கள் புரிய வேண்டும். முதல்ல ஒரு கணவன் மனைவி, ஒரு குடும்பத்தில் முக்கியமான அம்சம் கணவன் மனைவி தான். குடும்பத்தில் அடிப்படையான அம்சம் எது? ஒரு கணவன் மனைவி செய்தாதானே குடும்பம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள பிரச்சனை முதல்ல எங்க வருதுன்னு கேட்டா, ரெண்டு பேருக்கும் அன்பு காட்ட தெரியல. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அன்பு காட்ட தெரியல. இப்போ புதுசாக கல்யாணம் முடிச்சவங்ககிட்ட கேட்டா இவன் சொல்லுவான், தங்கம் சாப்பிடலையா, செல்லம் சாப்பிடலையா. இது யாரு? நியூ மேரேஜ், ஃப்ரெஷ், புதுசு, கல்யாணத்துக்கு புதுசு. இவர் பபா, சிலவங்க கொழும்புல சிலவங்க பபா, அவர் பபி, சிலவங்க ஏ, அவர் பி, சி, இப்போ டி, இப்படி எல்லாம் பேசுவாங்க. செல்லமா கொஞ்சம் கொண்டு பேசுவாங்க. எவ்வளோ நாளைக்கு? இந்த தங்கம், வைரம், மாணிக்கம், பபா, பபி, பபி, டிடி எல்லாம் எவ்வளோ நாளைக்கு? 3 மாசத்துக்கு தாக்கு பிடிக்குமா? ஆசை 30 நாள், மோகம் 60 நாள், மொத்தம் 90 நாள். 91வது நாள் அடி தடி சண்டை சச்சரவு, பிகாங் கோப்பெல்லாம் பறக்குதுவாங்க, குசினி சாமான் எல்லாம் காணும். இவனுக்கு கோபம் வந்தா எடுத்துப்ப அடிக்கலாவே. பொம்பளைக்கு பையன் கையை தூக்கிட்டு ஏதாவது நாக்கு பிடுக்கிற மாதிரி கேள்வி கேட்டா மான மரியாதையெல்லாம் பறந்துடுமே. அவனோட வீரத்தை காட்டணுமா, தூக்கி ஏதாவது எடுத்து அடிக்கிட்டமா அடி போத்தல அவ பயந்துருவான். சலிங் மில்லிங் சத்தம் கேட்டோன்னே ஏதாவது நடந்துட போகுது, என்ன கொண்டுருவானோ தெரியாது, ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவள் கொஞ்சம் அப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு குடும்பங்கள்ல நடக்குது. இந்த பகுதியில் இல்லைன்னு நினைக்கிறேன், நல்லெண்ணம் வச்சு. அப்படியெல்லாம் நடக்காது. அவ இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் அன்பு காட்டுறது எப்படின்னு புரியலை. சிலவங்க இந்த காதல் பண்ணுறாங்க, லவ் பண்ணுற கூத்துவல் பார்க்குறீங்களா? இது ஹோமோன் ப்ராப்ளம் உண்டு. இது ஒரு 11 வயசுலேருந்து இந்த டீனேஜர்னு ஒன்று வச்சுக்குது. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இது வர காலம் டீன்னு கடைசியில் முடியும். 13லேருந்து வரும், 11 இல்லை, 13, 14, 15, 16 இந்த டீன் முடியுது. இதுக்கு டீனேஜ் வைப்பான். இதுதான் ஒருவருடைய பருவத்தில் மிக பொல்லாத பருவம், மிக மிக டேஞ்சரஸான பருவம். அதுலேயும் இந்த 16 வரும் பாருங்க உண்டு, 16 இந்த 16 நெருப்புல நடக்கிற மாதிரி. ஏன்னா அந்த டைம்ல தான் ஓ லெவல் எடுப்பாங்க. என்னது ஓ லெவல், ஆர்டினரி லெவல். நாங்க கப்போச என்னது இந்த பரீட்சை சாமானிய பேரண்டுவாங்க சிங்களத்தில், இதை நாங்கள் எடுக்க போகிறோம் என்ன அந்த பரீட்சை எடுக்கிற அந்த கெத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ஃபீலிங், சிலவங்களுக்கு முகத்தில் பருவார நேரம். அது பரு வந்தோடனே பெண்கள் என்ன செய்வாங்க, போயிட்டு அப்படி கண்ணாட்டில் பருவை கிண்டி பார்க்குறது. அது தொலைஞ்சிட்டு போகுது, இதை நான் கிண்டி பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ எங்கே குழப்பம் வருதுன்னு பாருங்க. சிரிக்கிறதுக்கு சொல்கிறது இல்லை, முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. பெற்றோர்களும் கவனத்தில் எடுங்க. பாப்பாளா அழகாகிறதுக்கு விரும்புகிறாளா? இவன் பார்க்குறான், கொஞ்சம் இப்போ குரல் கொஞ்சம் மாறுதே. முத ராகமாக பேசுவான், இப்போ பேச போல இவன் பேசி பார்க்குறான். வீட்டில் வாய்ஸ் மாறுது, இப்போ பெரிய ஆள் ஆகிட்டோம் போல. நாங்கள் இவர் இப்போ பெரிய ஆள் ஆகியாச்சு, அவர் பெரிய மனுஷி ஆகியாச்சு. இப்போ என்ன, குடும்பத்தோட சேர்ந்து ஒரு அநியாயம் பண்ணுறமே சமுதாயத்தில். சினிமா பார்க்கறது, குடும்பமே சேர்ந்து செய்கிற அநியாயம். இதை பார்த்துக்கொண்டு அதில் லவ் காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ இவ்வளோ அழகாக இருக்கிறான், ஹீரோயின் எவ்வளோ அழகாக இருக்கிறார், ஹீரோ பாரு
அந்த ஹீரோனை அடைவதற்காக எவ்வளவு போராட்டம் நடத்துகிறாள். அவருடைய தியாகத்தை பாருங்கள். சிலவங்களுக்கு கண்ணீரெல்லாம் கொட்டும். காதலை வந்து பெற்றோர்கள் பிரித்து வைப்பாங்களா? யாரை கெட்டவனா காட்டுவாங்க தெரியுமா? பொம்பளை புள்ளட வாப்பவ, அதாவது ஹீரோயின் வாப்பவ, ஆக்ட்ரஸ்ட வாப்பவ, அவனை கெட்டவனா காட்டுவாங்க. அவனை வந்து கள்ளக்கடத்தல்காரனா காட்டுவாங்க. அவனை வந்து ரவுடியா காட்டுவாங்க. அவனை அயோக்கியனா காட்டுவாங்க. அவனை போக்கிரியா காட்டுவாங்க. யாரை நல்லவனா காட்டுவாங்க தெரியுமா? தெருவில் நின்று அப்படி சிகரெட் எடுத்து இப்படி போடுவான், அப்பு உப்பு அண்டு இழுத்து அடிப்பான சிகரெட்டை. தெருவில் நின்று ரவுடிசம் பண்ணுவானே, வேலைக்கு போகாம உதவாக்கறையா நிற்பானே, படிக்க மாட்டானே, பெற்றோர்களுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்க மாட்டானே, பொம்பளை முகத்தில் அலைஞ்சு கொண்டு இருப்பானே, பியர் குடிப்பானே, இவனை வந்து ஹீரோவா காட்டுவான். தண்ட பொம்பளை புள்ள இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனோட சேரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துற தகப்பனை கெட்ட தொழில் செய்கிற மாதிரி கெட்ட குணம் கொண்டவனாக எடுத்து காட்டிட்டு எவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்கவே கூடாது சமுதாயத்தில், இவனை வந்து ஒரு மணமகனாக ஏற்றுக்கொள்ளவே கூடாத சமுதாயத்தில் அவனை வந்து பெரியோரு தியாகி மாதிரி எடுத்து காட்டுவாங்க பாருங்க. இதை பார்த்தோன்னே இந்த ஹோமோன் சுரக்கிற நேரத்தில், இளமை பருவத்தை அடைகிற நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கடம். ஆஹா, பொம்பளை பிள்ளை நினைக்குது, எனக்கு இப்படி ஒரு ஹீரோ கிடைக்க மாட்டானா? அவன் நினைக்கிறான், எனக்கு ஒரு ஹீரோயின் கிடைச்சா இவ்வளவு தியாகம் செஞ்சாலும் அவளை கல்யாணம் முடிப்பேன், உமா பார்க்க மாட்டேன், வாப்பா கேட்க மாட்டேன், அவர் சொல்லி கட்டுப்பாடுகள் அதெல்லாம் மீறுவேன், எனக்கு யார் முக்கியம்? என் காதலி முக்கியம் என்று காட்டினானா? இதை பார்த்தவங்க எதை அன்பென்று நினைக்கிறாங்க? திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிற இந்த அநியாயத்தை அன்பென்று நினைச்சிட்டாங்க. திருமணம் முடிச்சாங்களா அதோட தொலைஞ்சி போயிடும் நிம்மதி. உண்மையான வாழ்க்கைக்கு அப்பதான் என்ன செய்யறாங்க? முகம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான வாழ்க்கைக்கு முகம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே இவ பொம்பளை புள்ள பாவம், அவ கற்பனை உலகத்துல மயங்கி ஏமாந்து உள்ளத்தை பறி கொடுத்து ஏதோ ஒரு வகையில சரி என்ன நம்பினவனை நான் ஏமாத்திடக்கூடாதுன்னு சொல்லி வாக்குப்பட்டுட்டாவா. வாழ்ற நேரத்தில் அவ அதே மாதிரி சினிமா கற்பனையிலே வாழ நினைக்க போகல. இவன் சொல்லுவான், போ அங்க இரு, உன்னால சனியனா இருக்குது, கரைச்சலா இருக்குது, எனக்கு வேலைக்கு போக இயலாது. இவன் சொல்லுவா, சிகரெட் குடிக்க வேணாம், அது லவ் பண்ற பீரியட்ல என்னுடைய காதலிக்காக வேண்டி நான் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். கல்யாணம் முடிச்சோடனே சிகரெட் குடிக்காதீங்க, இதெல்லாம் வேஸ்ட் ஆகிக்குது, அடி போடி, இதெல்லாம் நீங்க யாரும் பேசுற? என்னோட பர்சனல் லைஃப்ல நீ தலையிடக்கூடாது. எப்படி? என்னோட பர்சனல் லைஃப்ல தலையிடக்கூடாது. அப்ப அன்பு எதன்னு புரியல. எங்க அன்பு, உண்மையான அன்பு எங்க கிடைக்கும் என்று பெண்கள் புரியல. எது உண்மையான அன்பு ஆண்கள் புரியல. இனி குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இது சரி செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க பாருங்க வழி. பெற்றோர்களே, உங்களோட புள்ள நிம்மதியா இருக்கணும் என்று சொன்னா, உங்களோட மகள் சந்தோஷமா இருக்கணும் என்று சொன்னா, இந்த லவ் பண்ற நாசமா போன காரியத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கவனமா இருக்கணும். ஏண்டா அவக்கு அன்பு காட்ட தெரியாம போயிடும், அவக்கு சந்தோஷமா வாழ தெரியாம போயிடும், ஏமாந்துருவா, நஷ்டப்பட்டுருவா, கஷ்டப்பட்டுருவா, வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிருவா, அவக்கு நிம்மதி கிடைக்காது. திருமண வாழ்க்கையில அடிப்படையான நோக்கத்தையே இழந்து ஏனோ தானோ என்று வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். அந்த நிலை வராமல் இருப்பதற்காகத்தான் பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். ஆனா எங்கட பெற்றோர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்திகள்லாம் ஏறுதில்லை. படித்த பிள்ளைகளுக்கு உடனே போனை வாங்கி கொடுத்தோடனே அந்த புள்ள போனை வாங்கினதோடனே அதோட நாசம்தான். உம்மா வாப்பாக்கு ரெண்டு தான் தெரியும், பச்சையை வந்து ஆன்சர் பண்றதுக்கு, சோப்பை வந்து கட் பண்றதுக்கு. பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், வாட்ஸ்அப்பும் தெரியும், வைபரும் தெரியும், ஃபைபரும் தெரியும், லைனும் தெரியும். எல்லா பலாய இலவுகள் முசீபத்துகளையும் நான் இப்ப கேட்பேன் இந்த சபையில் ஒரு பிள்ளைகிட்ட ஐபோனை கொடுத்து இதில் கொஞ்சம் நெட்டில் போயிட்டு இதை சர்ச் பண்ணி தாங்கன்னு ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்து வச்சுப்பாங்க. இப்படி செய்யும்போது தந்துடும். நாங்கள் ஃபோனை கிண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட பெண் குழந்தைகள் படுவேகமாக எடுத்து தந்துடுவாங்க. ஏன்? அவ்வளவு டேலண்டட் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? பெற்றோர்களை ஏமாத்துறதுக்கு, மோசமான வேலை பண்ணுறதுக்கு. எங்கட உமா பாப்பாக்கு உங்களுக்கு ஐபோன் தெரியலையா, மகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. எது உங்களுக்கு தெரியும் அதை கொடுங்க. கம்ப்யூட்டர் எனக்கு தட்ட தெரியல, ரெண்டு புள்ள கம்ப்யூட்டர் படிக்குது, கம்ப்யூட்டர் படிச்சோடனே
பிள்ளைக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்பீங்களா? சரி, படிப்புக்கு தேவை, மறுக்கல, படிப்புக்கு தேவை. ஷைத்தான் பெட்டி என்று டிவியை ஹராம் பண்ண மாதிரி கம்ப்யூட்டர்களுக்கு ஹராம் பண்ண முடியாது. அது டெக்னாலஜி தேவை, தொழில்நுட்பம் தேவை, அது அல்லாஹ்வுடைய நியமத்து. சரி, அது தேவையா? எப்படி தேவையானதை தேவைக்கு பயன்படுத்தணுமோ அதையாவது குறைஞ்சபட்சம் பெற்றோர்கள் விளங்கணும். இது ரூமுக்குள்ள போட்டு கொடுக்குறேன் கம்ப்யூட்டர், நல்லா போட்டு பாரு கம்ப்யூட்டர். அவ கம்ப்யூட்டர்ல படிப்பாவா? இந்த சமுதாயத்தில் பெண்கள் தரப்புல இந்த சமுதாயத்துக்காக போராடி குரல் எழுப்பக்கூடிய ஒரு தியாக பெண்மணியோட பேரை சொல்லுங்க. ஒருத்திட பேரை சொல்லுங்க. இந்த சமுதாயத்துக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒருத்திட பேரை சொல்லுங்க. மலாலாவை சொல்ல போறீங்களா? அவ தியாகம் தான் பண்றாவா? சமுதாயத்தை காட்டி கொடுக்குறா? நீங்க யார சொல்ல போறீங்க? செய்தா சர்மிளாவை சொல்ல போறீங்களா? அவன் என்ன பண்ணா? ஏறாவூர்காரி பாலியல் தொழிலை வந்து சட்டபூர்வமா அங்கீகரிங்கண்டா. அவட தியாகமா? வேற யார சொல்ல போறீங்க? ஒருத்தட்ட பேர் சொல்லலாமா? அப்ப என்ன படிப்பு, என்ன சாதனை, என்ன இந்த சமுதாயத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்க? பெற்றோர்களை ஏமாத்துறதை தவிர ஒன்றுமே செய்யல. அதோட விளைவு திருமண வாழ்க்கையில பாக்குறாங்க. அன்புல ஏமாந்து போனவங்க வாழ்க்கையில் அன்பா நடக்கிறதுக்கு தெரியல. கணவன் கிட்ட புறக்கணிப்பு. இந்த புறக்கணிப்பை கண்ட உடனே ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கையை இருக்குது. ஏண்ட கணவன் என்ன புறக்கணிக்கிறார், எனக்கு அன்பு காட்டுறார் இல்ல, என்னோட இரக்கம் இல்ல என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டால் அதோட இன்னும் பல பிரச்சனைகளை குடும்பம் சந்திக்கும். அன்பு காட்ட தெரியல என்ற ஒரு நிலையிலிருந்து தான் புறக்கணிக்கப்படுவதை ஒரு பெண் அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டால் அடுத்ததாக தனக்கு ஆதரவு தேடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாள். ஆதரவு தேடுவாங்களா இல்லையா? எனக்கு அன்பு காட்டக்கூடியவங்க யாராவது இல்லையா? ஏக்கத்தில் அலைவாங்களா இல்லையா? அலைவாங்க. அப்பதான் பிரச்சனை வரும். வரம்பு மீற செயல்களில் ஈடுபடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் எதை வெறுத்தார்களோ உடனடியாக விவாகரத்து செய்வதற்கு எது அடிப்படையான காரணமாக அமைகிறதோ அந்த காரணியை இந்த பெண் சர்வ சாதாரணமாக ஏற்படுத்திக் கொள்கிறார். வாழ்க்கை தொலைந்து போகிறது, நிம்மதியை தொலைகிறார்கள். இந்த நிலை வந்தவங்களுக்கு தேவையா? ஆம்பளைக்கு கூட அன்பு காட்ட தெரியல. இவ ஒரு நாளைக்கு 10 தடவை ஐ லவ் யூ சொன்னவன் திருமணம் முடிச்சு எப்பயாவது பொண்டாட்டிக்கு பார்த்து ஐ லவ் யூ சொல்லிப்பானா? பொண்டாட்டி வந்து சொல்லுவா ஐ லவ் யூ சொல்ல, போங்க வா, உங்களுக்கு இன்னும் இந்த ஐ லவ் யூ முடியல. சொல்றதே நிறுத்துறீங்க. நான் உன்னை நேசிக்கின்றேன் இஸ்லாத்துல சொல்லலாங்க, தாராளமா சொல்லலாம். அதுக்காக ரோட்ல போற வரவங்க சொன்னா செருப்படி பட்டுருவீங்க, அது வேற விஷயம். ஆண்கள் யாருக்கு சொல்லணும் தெரியுமா? பொண்டாட்டிக்கு சொல்லணும். அதுக்காக ஒரு இணையதளத்தில் போட்டிக்கிறான், பொண்டாட்டியை மகிழ்விக்க வேண்டும் என்றால் தினசரி ஐ லவ் யூ சொல்லி கொண்டிருக்கிற பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் போடணும். இப்போ இன்னொரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளலாமா? டைம் முடிய போகுது, 3 மணி ஆகுது. இன்னும் கொஞ்சம் டைம் தலைப்புக்கு இப்போ தான் நுழையிறேன். 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கு இடையில கேளுங்க, அனுமதி தான் செஞ்சு கொடு. 3 மணி முடியுது. 3:30 பை கேள்வி பதில். சரி, ஈக்குது, ஆல்ரெடி இருக்குது. அப்போ கேட்க தேவையில்ல. அப்போ அன்பு காட்ட புரியாம இவங்க என்ன செய்யறாங்க? கணவன்மார்கள் கூட மனைவிமார்களுக்கு நான் உன்னை அல்லாவுக்காக நேசிக்கிறேன் என்று ஆண்களுக்கு சொல்லலாம், பெண்களுக்கு சொல்லலாம். ஒருத்தர் மேல நேசம் வந்துச்சண்டா அவட்ட முன்னாடி போய் நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா, நீங்க எப்படிப்பட்ட ஆய்வாளர் தெரியுமா, நீங்க எப்படிப்பட்ட மார்க்கறிஞர் தெரியும், இப்படி எல்லாம் ஐஸ் அடிக்காம நான் அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறேன், விஷயம் முடிஞ்சு. இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் உங்களை நேசம் கொள்கிறேன், அது போதும், அல்லாஹ் புரிந்து கொள்வான். அப்ப அந்த நேசத்தை கணவன் மனைவிமார்கள் வெளிப்படுத்தலாமா இல்லையா? வெளிப்படுத்தலாம், ஆனா வெளிப்படுத்துறது இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், இல்ல ஏண்ட கணவன் என்ன நான் ரொம்ப கவனமா பாக்குறேன். என்ன கவனமா பாக்குறேன் தேடி பார்த்தா சரியா மார்னிங் 5 மணிக்கு டீ போம், 10 மணிக்கு டீ போம், 12 மணிக்கு லஞ்ச் போம், 4 மணிக்கு டீ போம். இதுதான் சரியா பாக்குறது. இப்படின்னு நினைச்சா தப்பு. அது ரோபோ மெஷின் செய்யற வேலை. அதெல்லாம் ஒரு அன்புக்கு ஆதாரம். அதாவது சமுதாய மரபுகளில் ஏற்பட்ட கடமைகளும் உரிமைகளுமே தவிர அன்புக்கு அது ஒரு ஆதாரம் இல்லை. எது அன்புக்கு ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்கன்னு சொன்னா, உங்களோட மனைவியை நீங்க விரும்புறீங்களா, அவங்கள நேசம் கொள்றீங்களா, அவங்களோட பாசமா இருக்கிறீங்களா, ஒன்றாக சேர்ந்து குளிங்க. எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. பாத் பண்றது இதே, குளிக்கிறது, ஷவர் பாத் பண்றது, கிணத்துல அள்ளி குளிக்கிறது அல்லது டெப்ல அள்ளி குளிக்கிறது, இதை ஒன்றா செய்யுங்க.
ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்க, பிரிஞ்சு செஞ்சிடாதீங்க. ஒண்டுக்கா சேர்ந்து மாப்பிள்ளையோட குளிக்கிற மனைவிமார்கள் எத்தனை பேர்? கையோஸ்தாதீங்க, கேட்க மாட்டேன், என்ன உத்தரவஸ்த மாட்டீங்க. எத்தனை பேர் குளிக்கிறீங்க மாப்பிள்ளையோட சேர்ந்து ஒண்டுக்கா? இது வேறையா அப்படி கேட்டுறாதீங்க. இவனை சமாளிக்கிறதே வேற பெரிய விஷயம், இதுல வேற பாத்ரூமுக்குள்ளே வரணுமா? இவனை வெளியில சமாளிக்கிறதுல பெரிய விஷயமா இருக்குது, பாத்ரூமுக்குள்ளே நுழைச்சி அப்படி இல்லைங்க. அங்கதான் விஷயமே இருக்குது. மலேசியால கண்டுபிடிக்கிறாங்க, ஆய்வு செய்யறாங்க. கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் மலேசியாவில் மட்டும் டிவோர்ஸ் குறைவாய்க்குது, விவாகரத்து குறைவாய்க்குது. என்ன காரணம் என்று தேடி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் கணவன் மனைவிமார்கள் அவங்க ஒன்றாக குளிக்கக்கூடியவர்கள். எங்க கொண்டு வந்து நிக்குதுன்னு பாருங்க. பாசம், நேசம், அன்பு, இணைப்பு, பிணைப்பு எல்லாம் எங்க வந்து நிக்குது? கணவன் மனைவி வந்து இப்படி உறவாடணும். கட்டில் அறைக்கு மட்டும் என்ன இல்லை, அது லிமிட் பண்ணக்கூடாது, பாத்ரூம் வரைக்கும் போகணும். பாத்ரூம் வரைக்கும் அவங்க உள ரீதியான இணைப்பு இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து பிரிய மாட்டாங்க, உண்மையா பாசம் கொள்ளுவாங்க. இன்னொரு வழிமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க பாருங்க. சாப்பிட்றோம் தானே, நாங்க சாப்பிட்டா என்ன பண்ணணும்? கையை சோப் போட்டு கழுவணும், அப்படியா? அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த விரல்களை வந்து உரியணும். அதுக்காக நல்லா உரியாம ஒரு டீசெண்டா உரியணும் விரல்களை. இதுல வந்து பரக்கத்து இருக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த பரக்கத்தான செயலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்று நீங்க செய்யுங்க, அல்லது உங்களோட மனைவியுடைய வாயில் உங்களுடைய விரலை செலுத்தி அவள் மூலமாக உரிய வையுங்கள். குடிப்பீங்களா? எத்தனை மாப்பிள்ளை மகள்கிட்ட சோத்து கைய எத்தனை மனைவிமார்கள் உறிஞ்சிருக்கிறீங்க? சொல்ல போகல, சத்தி வர பார்க்கல. நீங்க சத்தி வர பார்த்தா கத்தி வந்து பிரிச்சு அப்படி நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லி தர்றாங்க தெரியுமா? பாசம் ஒட்டணும், எச்சிலோடு வந்து சேரணும், அந்த அன்பு அப்படி வந்து பிணையணும். அப்பதான் பிரச்சனை வராது. அன்பு காட்ட தெரியலன்னு சொன்னனே, அதுதான் ரசூலுல்லாஹ் எதை அன்பு காட்ட சொல்லி தந்தாங்களோ அந்த வழிமுறைகளை எங்களுக்கு அருவருப்பா நாங்கள் நினைக்கிறோம். அந்த வழிமுறைகள் எங்களுக்கு புதுசா தோணுது. அந்த வழிமுறைகள் நடைமுறைப்படுத்துறதுக்கு வெட்கப்படுறோம். அதனால தான் சொல்கிறேன், அன்பு காட்ட தெரியவில்லை, இந்த சமுதாயத்துக்கு புரியவில்லை. அதனால தான் விவாகரத்து நடக்குது, பிரச்சனை நடக்குது. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே நீங்க வந்து எந்த இடத்துல வாய வச்சு, பாத்திரத்தில் எந்த இடத்துல வாய வச்சு நீங்க குடிச்சீங்களோ, கோப்பையில் எந்த இடத்துல வாய வச்சு குடிச்சீங்களோ அந்த இடத்த காட்டுங்க. எதுக்கு? நானும் அந்த இடத்தில் வாயை வைத்து குடிக்க போகிறேன். இது எப்ப நடக்கும் தெரியுமா? உம்மா வாப்புக்கு தெரியாம கள்ளத்தனமா லவ் பண்ற நேரத்தில் ஸ்டோண்ட வச்சு ரெண்டு பேரும் உரிவாங்க, நீ ஊறி நானும் உரியதான். எப்ப நடக்காது தெரியுமா? ரெண்டு பேரும் தான் இனி திருமண வாழ்க்கையில் இருக்கிறாங்க, சட்ட ரீதியாக அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னா அப்ப வந்து என்ன செய்யறாங்க? வெக்கம். அது எப்படி நான் அவட்டு இப்படி கேட்டா உங்களுக்கு அன்பு காட்ட தெரியலன்னு அர்த்தம். ரசூல் அப்படித்தான் எடுப்பாங்க. ஆயிஷா நாயகி வாய் வச்ச இடத்த கேட்டு அந்த இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்கண்டா. மற்ற இடத்துல வாய் வச்சு குடிச்சா அது குடிக்கிற பானம் போய் உடம்புல சேராதா? சேராதான்னு கேட்கிறேன். அதுல கிடைக்கக்கூடிய விட்டமின் கிடைக்காதா? அதுல கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்காதா? அவங்க வாய் வச்ச இடத்துல குடிச்சாதான் சத்து வந்து சேருமா? அப்பதான் ஜீரணம் அடையுமா? எதுக்கு? லவ் வரணும், கணவன் மனைவி மத்தியில் லவ் உருவாகணும். அந்த லவ் எப்படிப்பட்ட லவ்வா இருக்கணும்? இப்படிப்பட்டதா இருக்கணும். அதை நாங்கள் புரியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, என்னப்பா மனைவியோட பாசமா இருக்கணுமா? தர்மம் செய்ய நினைக்கிறீங்களா? ரெண்டையும் சேர்ந்து ஒண்டுக்கா செஞ்சிருங்க. எப்படி? அப்படி சாப்பிடுற நேரத்தில் ஒரு கவலை உணவு எடுத்து அப்படி வாயில ஊட்டிடுங்க, விஷயம் முடிஞ்சு தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கும். ஏழை சோறு எனக்கு தான், நான் தான் சாப்பிட்றேன், நான் தான் மனைவிக்கும் வந்து சோறு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன், எல்லாமே எங்களை கண்ட்ரோலில் இருக்கிற நேரத்தில் சாப்பிட்றது சும்மா சாப்பிட்டா நான் சாப்பிட்டு கழிச்சேன்னு ஆகிரும். அதை வந்து அவளோட வாயில ஒரு கவலை உணவு வந்து நான் ஊட்டி விட்டேன்னு சொன்னா தர்மம் செஞ்ச நன்மை கிடைச்சிடும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் எல்லாம் 2 in 1, 2 கல் ஒரே கல்ல 2 மாங்காய் என்ற மாதிரி ஆக்கி கொள்ளலாம். அப்படி செய்யறோமா?
இவருக்கு வந்து ஒரு நாளும் பொண்டாட்டியை கூப்பிட்டு என்ன செய்ய மாட்டா, ஊட்டி விட மாட்டான். கொழும்புல வந்து வெடின் எடுப்பாங்க. கொழும்புல வெடின் எடுக்கிற நேரத்தில் வெடின் ஹாலில் மணமகன் வந்து அப்படி இருப்பார், கோட் சூட் அடித்து. அவர் வந்து அமெரிக்கா சிட்டிசன் நினைப்பவருக்கு கருப்பு கோட் சூட் அடித்து டை போட்டு ஃப்ளாஷ் லைட்டை அடித்து வச்சுப்பான். வேர்த்து விறுவிறுத்து இருக்கும். அதில் வந்து ஒரு டையை போட்டு இப்படி தான் இருப்பான் மாப்பிள்ளை. தொப்பி ஆப்பிள் தொப்பி சோப்பு கலருக்கு. அதில் பின்னுக்கு குறிஞ்சாம் வேற தொங்க இப்படி. ஏண்டா அவர் தொங்க போகிறாங்கன்ற அர்த்தம். குறிஞ்சாம் வேற தொங்குது. அதை இப்படி ஆட்டி ஆட்டி இருப்பார். அதில் மணமகளை பார்த்தா பிரைட் க்ரூம். அவள் எப்படி இருப்பா? பிரைட். இவர் தானே பிரைட் க்ரூம், அவள் பிரைட். அவள் எப்படி இருப்பான்டா? அப்படி பிரைட்டா வெள்ளை ரெண்டு பேய் பிசாசு. பேய் பிசாசெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்களே அப்படி வெள்ளை ரெண்டு இருந்து அவருக்கு நடக்க போனா ஒரு ஊடு முழுக்க அப்படி தூத்து கொண்டு நடக்கிற மாதிரி பெரிய ஒரு ஃபிளாட் வச்ச ஒரு கவனம் உடுப்பாட்டி, ஹிஜாப் சட்டத்தையும் தொலைச்சி, மானத்தையும் தொலைச்சி, மரியாதையும் தொலைச்சி அப்படி வந்து பொண்ணு நிற்கிதான். அன்று பிறந்த பாலகன் இவங்க. பேசவே மாட்டாங்க யாரோட. இப்படி யாராவது பார்த்தா பொய் தானே, நடிப்பு தானே, ஏமாற்றம் தானே. இவங்களுக்கு பால் ஊட்டுவாங்க. யாரு அது? இவட்ட யாரு ஒன்று மைனி அது யாராவது ரிலேஷன் வந்து பால் கொடுப்பட்டுவாங்க. குடிங்க பாலை. அவ தப்பு 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 எடுத்து வீட்டில் குடிச்சா மாப்பிள்ளை எப்படி குடிப்பாரு? எடுக்கு அரைவாசி பால் வெளியேக்கு எடுத்து அப்படியே ஊற்றிட்டு கிளாஸையும் வீசிட்டு அவனோட பாட்டுக்கு போவான். அங்கே ஸ்டேஜில் எப்படி இருந்து குடிப்பாங்க? ஸ்டாது அதுக்கு பேர். இந்த ஸ்டேஜில் எப்படி இருப்பாங்கன்னா அப்படி ஒரு மீடரா நபி வழியை பேணியவர்களாக கோட் சூட் எடுத்துக்கொண்டு நபி வழியை பேணியவர்களாக அப்படி மீடரா அவருக்கு கொடுக்க இவருக்கு கொடுக்க அப்படியே ரெண்டு பேரை கொஞ்சம் நேரத்தில் ஷோ பண்ணிட்டு அந்த ஹராம் காட்சிகள் எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படி கொண்டு போயிட்டு அந்த சாப்பாடு மேசையில் கொண்டு போயிட்டு வைப்பாங்க. அப்போ ஊட்டுவான் பாருங்க. எப்படி அப்படி கோழியை பிணைஞ்சி எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒரு வாய் எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு இடையில நிற்பான். ஏன்னு பார்த்தா ஃபோட்டோ கேமராவை ரெடி பண்ணலையா? உண்மையிலே ஊட்டல, பாசத்துக்கு ஊட்டல, பம்மாத்து போலித்தனம், மக்களுக்கு காட்டுறதுக்காக வாழ்றதுங்க. இதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. யதார்த்தமா வாழணும். அப்படி கேமரா முன்னுக்கு நின்று வைங்க. சிலவங்களுக்கு வந்து சரி நின்ற ஒரு போட்டோ பிடிக்க எடுத்ததையாவது வாயில போட்டுறணுமா இல்லையா? போட்டோ முடிஞ்சா சரி எப்படின்னு எடுத்துருவான். அப்படி யாராவது ஊட்டினா நின்று வைங்க. அப்போ ஊட்டினது தான் அவனோட வாழ்க்கையில. அதுக்கப்புறம் ஊட்டவே மாட்டான். பொண்டாட்டி ஊட்டி விடுவாளா? பொண்டாட்டி ஊட்டி விடுறாள் இல்லை, மாப்பிள்ளையை ஊட்டி விடுறான் இல்லை. எங்க அன்பு வரப்போகுது? இவருக்கு பிளேட்டை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவார். கொஞ்ச நாள் போனோடனே பிளேட்டை பார்த்தோன்னே என்னடி ஆக்கியிருக்கிறா? உப்பும் இல்லை, புளியும் இல்லை, கொச்சிக்காவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன இதெல்லாம் சாப்பாடா? ஒரு நாளைக்கு சொல்லுவான். இன்னும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இவன்ட மவன் ஒருத்தன் பிறந்திருப்பானே ஊட ரெண்டாக்கி வைப்பான். அவன் சேர்ந்து பெத்த புள்ளதான், அவன் சேர்ந்து பெத்த புள்ளதான். இவர் தானே மகனுக்கு உரிமை கொண்டாடுவார். ஏன் மகன் ஆம்பளை புள்ளாண்டுவான். ஆனால் அவ பெக்காம இவர் வேற யாருக்கிட்டயோ பெத்தெடுத்த புள்ள மாதிரி ஒரு தோற்றத்தில் பேசுவாங்க. அந்த மவன் இருக்கிறானே அவன் கூட 2-3 ஆக்கிடுவான். எப்ப அந்த சமைக்கிற 2-3 மணித்தியாலத்துக்குள்ள அவன் புள்ளைய பார்க்கறதா, மாமிய பார்க்கறதா, சமையலை பார்க்கறதா, இவன்ட ஏச்சுக்கு பயந்து என்ன செய்ய எல்லாத்தையும் தலையில டென்ஷனை வச்சுக்கொண்டு வேலை செய்வான். அதுல வேற மைனிக்காரி ஏதாவது இருந்தான்னு வைங்க, மைனி ஏதாவது வேலை சொல்லும். அதை செய்யலண்டா அவட மூஞ்சி வாடும். அதையும் பார்க்கணும். மாமியார் கொஞ்சம் வெங்காயத்தை உரிச்சு தாங்கண்டா, இல்லம்மா என்ன முட்டு வருத்தம் கால் வருத்தம் அவக்கு பாம தேக்க சொல்லுவா. அதையும் பார்க்கணும். எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு சமைச்சு வச்சா இவன் உப்பு புளி இல்லைன்னா எவ்வளவு கோவம் வரும். அந்த டென்ஷன் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு பொறுத்து கொண்டு இருப்பா. இவன் வந்து 2வது நாள் இன்னும் கொஞ்சம் வந்து சாப்பாடு ஒழுங்கா வரலையா, பிளேட்டை தூக்கி மூஞ்சில வீசுறான். நிறைய பேரை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாப்பாடு வச்சாங்கண்டா சாப்பிடுவாங்க. அதுல ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாதது வச்சுட்டு வைங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே எந்திரிச்சு நீங்க சாப்பிடுங்க ஆயிஷா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன், அல்லது என்ன வேற வேலை என்ன பார்க்குறேன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இவர் நபிகள் நாயகம் இப்படி ஏதாவது சாப்பிடாமல் அல்லது குறைந்த அளவில் சாப்பிட்டால் தான் ஆயிஷா நாயகி விளங்குவாங்க சாப்பாடு டேஸ்ட் இல்லை போல. ஒரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை காரணம் காட்டி என்னை திட்டியதில்லை. ஆயிஷா நாயகி கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் சர்டிபிகேட்
யாராவது ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தால் அண்ணன் சிறந்த குடும்பம், இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்பம். மூஞ்ச சுளிக்காம, ஏசாம, திட்டாம, எரிஞ்சு விழாம, பாஞ்சு விழாம, அப்படி வந்து விருப்பம் இல்லாட்டி விருப்பமான அளவில் சாப்பிட்டு வச்சுட்டு போறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஒரு ஆம்பளை, அவன் தான் உண்மையான இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கணவன். அந்த நிலை இன்றைக்கு காண முடியல. இந்த சாப்பாடு தட்டுல விவாகரத்துக்கு எத்தனையோ கேஸ் வந்து விழுது. போய் காதி கோட்கொள்ள போய் பாருங்க. உங்களில் போயிடாதீங்க, போனாலும் ஒரு பிரச்சனை ஆயிரும். ஏண்டா உங்களுக்கு வாழ்க்கை வெறுத்துரும். ஆண்கள் இருக்கிறீங்களா, போய் பாருங்க. காதி கோட்டில் விவாகரத்து அதிகமாக எதுக்கு நடக்குது? சாப்பாடு மேட்டர். டீ கொண்டாந்து கொடுக்க மாட்டேன்றா யாரு? பொண்டாட்டி. இவங்ககிட்டே பிரச்சனை இருக்குது. என்னது? டீ ஊற்ற தெரியலன்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு கசட்டையை காய்ச்சி ஏதாவது செஞ்சு கஷாயத்தையாவது கொண்டு போய்ட்டு கொடுக்கலாமென்று வைங்க. டீ ஊற்ற தெரியலைன்னா சமான ஒன்றையாவது செஞ்சு கொடுக்கலாமென்று வைங்க. இதை டீ என்று நினச்சி கூடி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கணவன் வருவார், வேலைக்கு போய்ட்டு டயர்டில் வந்திருப்பார். அப்படி வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஐயோ வந்து வந்துட்டீங்களா, டிவியை பார்த்துக்கொண்டு அங்கே கதை போ, இப்படி அழுது கொண்டு கதை பார்த்துக்கொண்டு இவன் வந்து வேலையில் வந்து இப்போ வந்தா இப்படி ஒன்று நடந்துச்சா, காது கொடுத்து கேட்குறது, உங்களோட வேலை தானே ஒரு உருப்படியான வேலையாது, நானும் சொல்கிறேன் அந்த ஆஃபீஸ்லேருந்து வேலை. கண்டுகொள்ளாமல், மதிக்காமல், வந்ததை கூட கவனிக்காமல். அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய கணவர் வீட்டை விட்டு வெளியே போனால் வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்னதாங்க செய்வாங்க? ஃபஸ்ட்டுக்கு ஒரு தண்ணி கிளாஸ் கொண்டு போய்ட்டு கொடுப்பாங்க. குடிங்க, கூலாகுங்க, வெயிலில் போய் இருக்கிறீங்க, டஸ்ட் இருக்கும், காலை கழுவி வர்றதுக்கு தண்ணி கொடுப்பாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி குடிப்பாங்க, வெல்கம் பண்ணுவாங்க. வெல்கம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்களா? கெட் அவுட் பண்ணக்கூடியவங்க தான் நிறைய பேர். கிடையாது போ, தொலைஞ்சி போ, ஏன் வந்தாய் என்று கேட்குற அளவுக்கு எங்களோட பொண்டாட்டிமார்கள் நடக்கிறோமா இல்லையா? இந்த டிவி வந்து அந்த அளவுக்கு உங்களோட கவனத்தை திருப்பிச்சா இல்லையா? திருப்புது. இப்போ மதிப்பில்லாதது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இன்றைக்கு மதிப்பில்லாதது, என்னை மதிக்கவில்லை. நிறைய கணவன்மார்கள் எங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க? பெண்கள் எங்களை மதிப்பதில்லை. காரணம், அவட வாயை திறந்தாண்டு வைங்க மூட மாட்டா. இப்படி முத்து முத்தா பேச்சு, கொத்து கொத்தா பேச்சு. என்ன கொத்து? கொத்துற பேச்சு. கொத்து பேச்சண்டா, தலைய சீவுற பேச்சு தான். பேச விட்டு பாருங்க கொஞ்சம். இங்கே பெண்கள் எப்படி பேசுங்க? இங்கே நாங்கள் இருந்து தாவா பண்ண ஒரு 1 மந்த் போல் இருந்தாண்டா பிடிச்சிக்கணும் அவங்களோட மேட்டர் எல்லாத்தையும். என்னாண்டு இங்கே என்ன நடக்குதுண்டு. இது கொழும்புல கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகளோட கொஞ்சம் பேசுங்க, அல்லாட காவல் தான், காதை அடைச்சிக்கொள்ள வரும். அப்படி பேசுகிறாள், அவ்வளோ வார்த்தை. அப்படி பேசினா அப்படி உள்ளத்தை வந்து ஒரு கோடாரியால் கொத்தி அப்படி சதையை வெளியே எடுத்து சப்பி துப்பினா எப்படி வெறித்தனம் அடங்குமோ அந்த அளவுக்கு காரமான பேச்சு பெண்கள் பேசுறாங்க. பேசினா வந்து ஆறுதல் வருதா? அந்த பேச்சில் ஆறுதல், நிம்மதி கிடைக்குதா? கிடைக்குது இல்லை. இவன் சொல்றான், எனக்கு இவள் கட்டுப்படுகிறாள் இல்லை. ஆனா இது வந்து நான் நினைக்கிறேன் காலாகாலமா பெண்கள் கிட்ட இருந்து வந்து ஒரு நோய் மாதிரி விளங்குது. மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் கூட நான் சொன்ன இந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் நபிகள் நாயகத்தோட சத்தம் போட்டு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹதீஸ்ல வருது. ஆச்சரியப்படுகிறோம். அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள், எங்களுடைய தாய்மார்கள் இப்போ உடனே பாயிண்ட் கிடைச்சிருச்சு, ரசூலோட மனைவிமார்களே சத்தம் போட்டிக்கிறாங்கண்டா நாங்க சத்தம் போடுறது இல்லையா அப்படி நினைச்சிடாதீங்க. அவங்க சத்தம் போட்டதை பார்த்து அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹ் அதை விரும்பவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் நபிமார்களுடன் ஒன்று கொண்டு பேசுறாங்க. கேள்விப்பட்ட உடனே ஒரு ஆத்திரம் வந்து கிளம்பி போறாரு. ஏன் போறாரு தெரியுமா? அந்த நபிமார்களுடைய மனைவிமார்கள் பட்டியல்ல யார் இருக்கிறா? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் அவங்க. உடனே ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போறாங்க. ஹஃப்ஸாவே, இப்படி கேட்டீங்களா? ரசூலாவோட இப்படி பேசுறீங்களா? நீங்க இப்படிதான் வாயடிச்சு பேசுறீங்களா? ஒன்று கொண்டு பேசுறீங்களா? சத்தமா பேசுறீங்களா? ரசூலுல்லாஹ்க்கு வந்து தொல்லை கொடுக்குறீங்களா? அல்லாஹ் உங்களை நாசமாக்கட்டும். அப்படி செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை நோவினப்படுத்தாதீங்க. கண்டிக்கிறாங்க. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க அந்த ஆயிஷாவை பார்த்துட்டு அவ அழகா இருக்கிறா, ரசூலுல்லாஹ்வுடைய கவனம் அவகிட்ட தான் இருக்குது,
அதை பார்த்து ஏமாந்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு இப்படி நோவினை கொடுத்துறாதீங்க. ரெண்டாவது மெசேஜ் ஒன்று வருது, கொஞ்சம் அழகு வந்துச்சுன்னு வைங்க, அப்பயும் வாய் கொஞ்சம் கூடுமென்னு அர்த்தமா. என்னது? பெண்களுடைய விஷயத்துல பலவீனங்கள். கொஞ்சம் வாக்கு போக்கா, வெள்ளையும் தொல்லையும் தொல்லை இல்லை, வெள்ளையா இருந்துச்சுன்னு வைங்க, அது தொல்லையா தான் மாற போகுதுன்ற மாதிரி ஒரு கருத்து வருது. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் நல்ல வாக்கா இருந்திருக்கு. அதுக்காக நான் அவங்க ரொம்ப தப்பு செஞ்சவங்கன்னு சொல்ல வரல. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல இப்படி நடந்திருக்கிறாங்க. ஒரு முறை எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் அப்படி உட்கார வச்சு செலவுக்கு கேட்கறாங்க. செலவுக்கு தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பத்தாது, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அது அவங்க எப்படிப்பட்ட நிலையில கேட்கறாங்கன்னா ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. உண்மையிலே அவங்களோட வீட்டில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அடுப்பு எரியும், தொடர்ச்சியா 3 நாள் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் இருந்தது ஹதீஸ்களில் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமையை கூட அது தீட்டப்படாத நிலையில் அந்த கோதுமைகளை பார்த்ததில்லை என்றெல்லாம் செய்திகள் வருது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பொருளாதார விஷயத்துல. அதையெல்லாம் சகிச்சு கொள்ள முடியாமல் ஒரு கட்டத்தில் வரம்பு மீறி நபிகள் நாயகத்தை என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள வச்சு எல்லா மனைவிமார்களும் எங்களுக்கு பொருளாதாரத்தில் உடனடியாக என்ன செய்யுங்க, ஒரு தீர்வை தாங்க, நீங்க தரக்கூடிய இந்த வசதி போதாம இருக்குது. ரசூலுல்லாஹ் முடியாம இனி ஒருத்தர் வீட்டுக்கு வரமாட்டேன், அப்படித்தானே? நாங்கள் எங்கட கணவன்மார்களுக்கு கொடுக்குற தொல்லைக்கு கணவன்மார்கள் ரொம்ப உச்சகட்டம் கோபம் அடைஞ்சா என்ன செய்வான், எங்கேயாவது போயிட்டு தொலைஞ்சிருவேன், வந்துட மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா? ஏன் நிம்மதியை தேடுறா, இப்படியெல்லாம் எனக்கு ஈக்கலாது, எங்கேயாவது போயிடுவேன், கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன், திரும்ப வரமாட்டேன் அப்படி அண்டுவான். உடனே இவ சொல்லுவா, அப்ப புள்ள வந்து எப்படி சீரழிஞ்சாலும் பரவாயில்லண்டு நீ பாட்டுக்கு போவியா? உடனே அதுக்கு போறவனை நிறுத்தி வைக்க பார்க்காம அதுக்கு வேற ஒரு பேச்ச போடுவாங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. அப்ப இந்த நிலையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் 1 மாத காலத்துக்கு எந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வரமாட்டேன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தனக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி 1 மாச காலமா இருக்கிறாங்க. அதுல வேற ரசூலுல்லாஹ்க்கு ஒரு நோய் வேற வருது, ஒரு கஷ்டம் வேற, ஒரு காயம் வேற ஏற்படுது. அந்த வருத்தத்தையும் தாங்கி கொண்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போக மாட்டேன்னு இருக்கிறாங்க. பிறகு 1 மாத காலம் முடிந்த பிறகு குர்ஆன் வசனம் இறங்குது. என்ன இறங்குது? நபியின் மனைவியரே, இன் குந்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா, நீங்கள் இந்த துனியா வாழ்க்கையும் அதனுடைய கவர்ச்சியையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் தஆலீன உமத்தியுகுன்ன வஸாரியுகுன்ன சராஹன் ஜமீலா, வாங்க அழகா வசதி ஏற்படுத்தி அப்படி ஒரே அடிக்கு டிவோர்ஸ் பண்ணியே விடுறேன். எப்படி செலவுக்கு கேட்குறீங்களா? ஆதிக்க போக்கில் வராதீங்க, என்ற நிலையை கருத்தில் கொண்டு கேளுங்க, வரம்பு மீறாதீங்க. செலவு தான் உங்களோட வாழ்க்கைன்னு வந்துச்சேன்டா, வசதியா வாழணும் என்றதான் உங்களோட நிலைப்பாடுன்னு வந்துச்சா, வாங்க வசதி ஏற்படுத்தி ஒரே அடியா தலாக்கு விடுறேன்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லாரும் அடங்கிட்டாங்க. போங்க, என்னதான் ஆட்டம் போட்டாலும் தலாக்கு என்னோட பெண்கள் அடங்கிடுவாங்க. உன்னை விவாகரத்து செய்யும். அதுக்காக ஆண்கள் விவாகரத்து செய்வேன்னு சொல்லி கொண்டிருக்க கூடாது. ஏன்னா அது வந்து அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல். 2 பேர் சேர்ந்து வாழ, அது சைத்தான் விரும்பக்கூடியது, மனுஷன் அல்லாஹ் வெறுக்கக்கூடியது. கணவன் மனைவி பிரியறது வந்து சைத்தான் விரும்புறான், அல்லாஹ் வெறுக்கிறான். அவன் சைத்தான் விரும்புறதோ அல்லாஹ் வெறுக்கத்தானே செய்வான். அப்ப நாங்க வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த தலாக்குடைய விஷயத்துக்கு போய் என்ன பிரச்சனை வந்தாலும் இதுக்குள்ளதான் வந்து நிக்க போகுது. இதுகளை நாங்க சரி செஞ்சு கொண்டு போகணும். பொருளாதார நெருக்கடியா? அபூ சுஃபியான் இருந்தாரு, ரொம்ப கஞ்சத்தனம் செய்யக்கூடியவராக இருந்தார் அபூ சுஃபியான். அவருடைய கஞ்சத்தனத்துக்கு வந்து எல்லையெல்லாம் போயிருச்சு. அப்ப அந்த ஹிந்து பின்த் உத்பா அவங்க வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர், அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க பிற்காலத்தில், வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் கணவன் வந்து அபூ சுஃபியான் ரொம்ப வந்து கஞ்சவனாக இருக்கிறார், அவருடைய பொருளாதாரத்தில் அவருக்கு சொல்லாம குடும்ப செலவுக்காக எடுக்கலாமான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரி, உன்னுடைய குடும்பத்துடைய தேவைக்காக வேணுமெண்டா எடுத்துக்கோ. மாப்பிள்ளையோட பாக்கெட்டில் கையை போடுறாங்க நிறைய பெண்கள். எப்படி? அவர் தூங்குற டைமை பார்த்து 1000 ரூபா தாளம் எடுத்து அப்படி போட்டுக்கொள்றது, ஒழிச்சு கொள்றது. அது எதுக்கு செய்யலாம் தெரியுமா? உங்களோட தாய் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இல்லை, தம்பிக்கு செலவுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, உங்களோட தாத்தாக்கோ தங்கச்சிக்கோ அவங்களோட செலவுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, உங்களோட குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக வேண்டி கஞ்சத்தனம் செய்யக்கூடியதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, அதுக்கு உரிமை இருக்குது. அதே நேரத்தில் மதீனத்து பெண்கள் சம்பந்தமாக வருது. அன்சாரி பெண்கள் இருக்கிறாங்களே, இவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவருடைய பொருளாதார நிலையை கவனத்தில் கொண்டு செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களோட வீக்னஸ் ஒன்று வருது. அவங்களோட வீக்னஸ் என்னன்னா,
மதீனத்து பெண்கள் கணவன்மார்களை வந்து மிகைத்து பேசுவாங்க, கணவன்மார்களை அடக்குற விதத்தில் பேசுவாங்க. மக்கா பெண்கள் அப்படி பேச மாட்டாங்க. ஆனா மக்கா பெண்கள் எப்ப மதீனாக்கு வந்தாங்களோ, அன்சாரி பெண்களோட பழகினாங்களோ, அப்பல இருந்து இவங்க ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்படி செய்திகள் வருது. ஆனால் செலவு விஷயத்துல தண்ட குடும்பத்துக்கு ஏற்ற விதத்துல கட்டுப்பாடோட பக்குவமாக செலவழிக்கக்கூடியவர்களாக மதீனத்து பெண்கள் இருப்பார்கள் என்று செய்திகள் வருகிறதே. அப்ப செலவு விஷயத்துல பிரச்சனை வராம இது அடுத்த வீட்டுக்காரண்ட நிலைமையை பார்க்கறது, அடுத்த வீட்டுல வாகனம் வாங்குறத பார்க்கறது, அல்லது யாராவது ஒரு சல்வார் கொடுத்தா என்னென்னமோ பேர்ல வருது, கல்கி பல்கி டொல்கி, எங்களுக்கு தெரிஞ்ச பேர் கல்கி. இப்ப என்ன வந்திக்கிறது தெரியா, என்ன வந்திக்குது இப்ப புதிய பேரு என்னதான் என்ன சார், ஒரு தானே ஒன்று வந்து அது வந்தோடனே அது வேணும். இந்த மேலே வந்து கருப்பு போட்டிக்கிறீங்க, உள்ளுக்கு சல்வார் இருக்குதா இல்லையா, அந்த சல்வாருக்கு ஒரு பேர், அந்த மதுபாலா, மதுபாலாவும் குடிபாலாவும் இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய வருது. இதுகளை பார்த்தோன்னா எனக்கு மதுபாலா வேணும், எனக்கு குடிபாலா வேணும் சண்டை பிடிக்கிறது மாப்பிள்ளையோட. உனக்கு மதுபாலா வாங்குறதுக்கு என்கிட்ட இவர் இல்லையே, இப்ராஹிம் காக்கா இல்லை, இப்ராஹிம் காக்கா இருந்தா மதுபாலா வாங்கலாம், அவர் தான் இல்லாம போச்சே, அதான் மாச சம்பளக்காரனாச்சே, சேமிப்பு இல்லையே, இந்த கரண்ட் பில் அண்ணா இன்னைக்கு வெட்டுறதுக்கு அதை பார்க்கறதா, மதுபாலா வாங்கி தர்றதா? இப்படி நிலையில கணவன் இருக்கிறார், இதை கவனத்தில் கொள்ளாம அவர் ஏலாம மதுபானத்துக்கு போயிடுவார். இப்ப இந்த நிலையில செலவு விஷயங்கள், ஆடையை பார்க்கறது அல்லது செலவை பார்க்கறது, என்ன அடுத்த வீட்டுல வசதியை பார்க்கறது, ஃப்ரிட்ஜு வாங்கிக்கிறாங்க, எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையே, மாப்பிள்ளை கிட்ட உடனே எப்போ தெரியுமா அந்த படுக்கிற டைம் வருமே அப்போதான் கரகரப்பு. எப்படி எங்கேயோ போயிட்டு வந்து கதையை அவங்க வீட்டில் வந்து போனேன்னா ஃப்ரிட்ஜ் ஒண்டிக்குது, வாங்கிக்கிறாங்க, இன்ஸ்டால்மெண்ட் முறைக்கு எடுத்தாங்களாம், மாதத்துக்கு வந்து 2000 தான் கட்டணுமா, எந்த சிரமமும் இல்லை, கிடைக்கிறதுல வந்து நீங்கள் சும்மா அங்கே உங்களோட உமா வீட்டுக்கு செலவழிக்கிறத ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி போட்டால் பிள்ளைகளுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்றாவது சமைச்சு செஞ்சு கொடுக்கலும். அங்கால வந்து நோம்பு கூட வருது, நாங்கள் மன்னாரில் இருக்கிறோம், படு பயங்கரமான வெயிலாக இருக்குது, ஃப்ரிட்ஜ் இல்லாமல் மன்னாரில் வாழையிலுமா, பண்டார வெயிலில் வாழையிலுமா, அப்படி இப்படி சொல்லி கரண்ட் இல்லாத ஊர்கள் எல்லாம் சில நேரம் ஃப்ரிட்ஜை பற்றி பேசுவாங்க. எவனாவது கரண்ட் எடுத்து வீட்டில் ஃப்ரிட்ஜை கொண்டு வந்தால் அதோட போதும், பார்த்து 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 போதுமென்ற மனசு இல்லை, இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிற மனசு இல்லை, அது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும், கடைசியில் எது வரைக்கும் போகும்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மகனுடைய வாய்க்கு மண்ணு நிரம்புமே, மண்ணு வந்து வாயை நிரப்புமே, கபரு குழிக்குள்ள போவீங்களே, அது வரைக்கும் உங்களுடைய இந்த ஆசை தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு வயோதிபனோட கூட இந்த விஷயத்தில் ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இளமையானதாகத்தான் இருக்கும். அவனுடைய ஆயுள் காலம் விஷயத்தில் அவனுடைய உள்ளம் இளமையானதாகத்தான் இருக்கிறது. ஆசைக்கு வந்து இல்லை, அதனால் ஆசையை அலை போல நாம் எல்லாம் அதன் மேல பாட்டெல்லாம் படிக்கிறான், அலை போலதான் அது துள்ளி கொண்டு இருக்கும். அது பாங்க இல்லை, பாங்க மாதிரி என்னமோ கேட்டுக்கிது போல. சரி, அப்ப எங்களுடைய மனசுக்கு விரும்பக்கூடியதெல்லாம் நாங்க வந்து கணவன் கிட்ட கேட்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ இந்த சிக்கலை நாங்கள் பார்க்குறோம். இப்போ கணவன் வந்து நாங்கள் அவர்கிட்ட அவர் எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதெல்லாம் கேட்கக்கூடாது. தேவையான விஷயங்களை சேமித்து வச்சு எங்களோட பொருளாதார நிலையை கவனித்து எப்படி அந்த அன்சாரி பெண்கள் இருப்பாங்களோ அது போல் நாங்கள் செஞ்சோம் என்று சொன்னால் கணவனை நாங்கள் வென்றெடுக்கலாம். இவ்வளோ சிரமமான நேரங்கள் எல்லாம், பொருளாதார நெருக்கடி வார நேரத்தில் எல்லாம் என்னை அனுசரித்து கொண்டு சேமித்து கொண்டு எனக்கு ஒத்தாசை வழங்கி கொண்டு இவை இருந்தாதே. எனவே அவருடைய தேவையை நானாக நினைத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு கணவன் வருவான். அது இல்லாம எங்களோட பொங்கலில் செய்கிற அடுத்த வேலை என்ன தெரியுமா, உடனே டப்ப திறக்கிறது, ஹீ என்னோட அழுவ. அழாத பொம்பளையில் இருக்கிற அந்த நாடகம் பார்க்குறீங்களே, சீரியல் கதை, மோகினி மனமோகினி, நிறைய நாடகம் நடக்குது. ஆனால் இந்த சிங்களத்தில் ஒன்று போகுது சப்னா, இப்படி ஒவ்வொரு இப்புனாவும் பப்புனாவும் நிறைய கதையில் போகுது. இந்த கதையில் ஒரு அழிவினியை கொண்டாந்து அழ வைப்பாள். அழு அழு அழுகண்டு ஒன்று மாமியார் மருமகள் சண்டை, இல்லாட்டி கணவன் வந்து இவக்கு துரோகம் செய்கிறது, இல்லாட்டி மைனி மகள் எல்லாம் சேர்ந்து இவக்கு வந்து துரோகம் செய்கிறது, அல்லது அண்டை வீட்டில் யாராவது இருந்து துரோகம் பண்ணுறது, அல்ல வேலைத்தனத்தில் யாராவது சரி பண்ணுறது, ஏதாவது ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து
அழ வைக்கிறது தான் வேலை. இதில் பார்த்து கண்ணீர், அவங்க வந்து கெமிக்கல் போட்டு கண்ணீர் எடுக்கிறாங்க, நினைச்ச டைமில் அலையலும். எங்கட பொம்பளைகளுக்கு அது கெமிக்கலே தேவையில்லை. எப்படி அழுக என்ன சரி சொன்னோன்னே அப்படி 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 சோத்துருமா, அப்படி சுழிச்சிருமா, அப்படி ஊன்னு போனோடனே கண்ணால் அப்படி மலை 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 ஒட்டுவோம், பயந்துருவான். யாராவது பார்த்தா நான் குடும்பப்படுத்துறேன்டே நினைப்பான், இப்படி அழுகுறாளே. சிலவங்க இந்த கண்ணீர் மட்டும் வரும், வாய் பேசாது. சிலவங்களோட கண்ணீரோட வாயும் ஓப்பன் ஆகிச்சுன்னு வைங்க, அப்போ ரெண்டு ஓப்பன், ஐயும் ஓப்பன் மவுத்தும் ஓப்பன். இந்த ரெண்டு ஓப்பன் ஆகினா அவ்வளவுதான், மானம் போச்சு. ஒப்பாரி வச்சு அழுது 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிய பெண்களிடம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இங்க வாங்க பெண்களே, அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுங்க, எங்களோட குழந்தைகளை கொல்ல மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுங்க, ஸ்பெஷலா ஒரு உறுதிமொழி கொடுங்க, ஒப்பாரி வச்சு அழமாட்டேன். ஏன் உறுதிமொழி என்ற எவ்வளவு முக்கியமான விஷயம். இந்த கள்ள பையத்காரங்க செய்யறது இல்லை. இந்த அமைப்புகளோட பேர்ல போலித்தனமான பையத்தை எடுக்கிறாங்களே, இந்த பையத்து இல்லாது அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த ஆன்மீக ரீதியான பையத்தை உறுதிமொழி. அந்த பையத்துல எது உறுதிமொழி? ஒப்பாரி வைத்து அழமாட்டோம். நாங்க போயிட்டு இங்க யாரு கள்ள பையத்காரங்கிட்ட ஒப்பாரி வச்சு அழமாட்டோம் இவங்கிட்ட சொல்லலுமா? நீ அழுதா என்ன அலாட்டி என்னன்னு அவன் கேட்பான். இங்க இருக்கிற அமீர் என்ன கேட்பான்? நீ அழுதா என்ன, அலாட்டி என்ன, தொழுதா என்ன, தொலாட்டி என்ன, எனக்கு என்ன இருக்குது? இவங்கிட்ட பையத்து பண்றது அப்ப பொய் என்று விளங்குது. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடம் கொடுக்கக்கூடிய பையத்து. இது தூதர்கிட்ட கொடுக்குறோமா? ஒப்பாரி வைக்க மாட்டோம் என்று சாவி பெண்கள் சொல்றாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக எங்கள்ல 5 பேர் தான் இதை நிறைவேற்றினோம், வேற யாருமே நிறைவேற்றல. சாவி பெண்கள் கூட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, இன்னும் 2 மதீனத்து பெண்களை தவிர வேறு பெண்கள் யாருமே இந்த உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை. இவங்க உறுதிமொழியை நிறைவேற்றாட்டி முர்த்தத் என்றுவாங்க. அவங்கள சாவி பெண்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. என்ன இவங்க உறுதிமொழியை முடிச்சா என்ன சொல்லுவாங்க? முர்த்ததாகி விட்டார்கள், உறுதிமொழியை முடித்து விட்டார்கள். எனவே அவர்களுடைய வீடுகளை அபகரித்து அவர்களுடைய கனிமத் பொருட்களை உடனடியாக எங்களுடைய தலைமையத்துக்கு கொண்டு வாங்கடுவாங்க இங்க இருக்கிற போலி ஆன்மீகவாதிகள். ஆனா அவங்க உறுதிமொழியை முடிச்சாங்களா சாவிகள், சாவி பெண்கள் என்ன நிறைவேற்ற முடியல. ஒப்பாரி வச்சு அழுறதே பொழப்பா போச்சு. இவன் அழுறதை பார்த்தோன்னே அழக்கூடாதுங்க. இந்த அழுறது வந்து ஆண்கள் விரும்புறேன்னு நினைக்கிறீங்களா? பெரிய தொல்லையா நினைப்பா. இது என்ன இது, எப்ப பார்த்தாலும் அழுறது அழுறது அழுறது. இவட வேலையே அழுறது. இவட குடும்பம் நடத்தலுமா? இவட அழுவையை வந்து கண்ணீர் தொடச்சு கொண்டிருக்கிறதா? ஏன கண்ணீரை யாரு தொடப்பா? ஆண்கள் அழமாட்டாங்க. பாத்திக்கிறீங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் கல்லுமாய் நிப்பானா? இவன் அழ தொடங்கினான்னு வைங்க, அவ்வளவுதான், குடும்பமே கீழே விழுந்துடும். வந்து அழுறதை வந்து என்ன செய்யணும்? பெண்கள் வந்து நிறுத்திடணும். அதுக்காக குடும்பத்தில் ரொம்ப இமோஷனான ஒரு கட்டம் வருது. கணவன் வந்து மண்டை உடைச்சு கொண்டு வராரு, வெளியில யாரோ வந்து அவருக்கு அடிச்சு மண்டை உடைச்சு கொண்டு வராரு. அப்பயும் நான் அழமாட்டேன் அண்டி இருந்தா அப்ப அன்பு போயிடும். அந்த இடத்துல சென்டிமெண்ட் அளவராட்டும். கணவனே உங்களுக்கு இப்படி ஆவிரிச்சே, மனவர்த்தமாகிதே, இவன் மனவர்த்தமா மனசுல நினைக்காட்டிலும் ஆவிரிச்சே, உங்களுக்கு பட்டிருச்சே, மறந்து எடுத்தீங்களா பண்ணீங்க, இப்படியாவது பாசம் காட்டணும். அப்போ குடும்பம் நிலைக்கும். தேவையில்லாத டைம்ல அழக்கூடாது. தேவையான டைமுக்கு கண்ணீர் வராட்டி எடுத்து அழணும். இதுதான் குடும்பம். இதை புரிஞ்சு இது புரியாம நடக்கிறதுனால அடுத்ததா என்ன நடக்குது தெரியுமா? இவன் பொறுத்து 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 பார்க்கறான். இவன் திருந்தின மாதிரி இல்லண்டு கையை ஓங்க ஆரம்பிக்கிறான். அடுத்து என்ன வேலை செய்யுது? கை வந்து வேலை செய்யுது, இழுத்து அரைகிறான். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க படும் தெரியுமா? கண்ணம் வீங்கிறதுக்கு படும். ஆண்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்ப நீங்க உங்களோட பொண்டாட்டி மகளுக்கு கை தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்களோட மரியாதை முழுசா இல்லாம போச்சுன்னு அர்த்தம். கன்ஃபார்மா வெறுப்பான். ஒரு பெண்ணு தன்னுடைய தகப்பன் அடிக்கிறத கூட விரும்ப மாட்டான். ஏன்னா அவங்க அப்படித்தானே, சாஃப்டான ஆக்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு நபித்தோழருக்கு, நபித்தோழரே நீங்க வந்து பெண்களை வச்சுக்கொண்டு இந்த ஒட்டகத்துல வந்து நாங்க சவாரி செய்யறோம், பக்குவமாக ஒட்டகத்தை என்ன செய்யறீங்க? ஓட்டிட்டு போங்க. ஏண்டா பெண்கள் வந்து கண்ணாடிகளை போன்றவர்கள், அவங்கள கீழே விழுந்து உடைக்க வச்சுட்ட வேண்டாம், திரும்ப ஒட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் கொடுத்த உதாரணம் கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி என்ன செய்யணும்? பக்குவமாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்க பாத்துக்கு பலாரண்டு அரைஞ்சிட்டு வைங்க, அது உடைச்சிட்டு வைங்க, திரும்ப சேர்ந்து ஒட்ட நினைச்சாலும் அதுல வந்து மாக்கு காட்டிடும், தழும்புகள் அடையாளங்கள் காட்டிடும். அதனால கையை தூக்கி அடிக்காதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். லா தலிரிபு இமா அல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமையான பெண்களை கை தூக்கி அடிக்காதீர்கள். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்?
பெண்கள் அடிக்காதீங்கன்னு சொல்லல, அல்லாவின் அடிமைகளான பெண்களை. உங்களோட யாரு நீங்க விலை கொடுத்து வாங்கினாக்கள் அவங்க, நீங்க பாட்டுக்கு கை தூக்கி அடிப்பீங்க. வீட்டில் வந்து செல்ல பிள்ளையா வளர்ந்துருப்பா, தன்னுடைய பெற்றோர்களுடைய ஒரே மகளா செல்லம் காட்டி வளர்த்துருப்பாங்க, ரொம்ப கண்ணியமா பாசமா நடந்திருப்பாங்க. அவங்களோட மனசுல எங்க உமா வாப்பா எங்களோட பெற்றோர்கள் எவ்வளவு எங்களை நேசிக்கிறாங்க, மரியாதையை வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு மனநிலையில வளர்ந்துருக்கிறவங்கள உனக்கு கட்டி கொடுத்தா நீ பாட்டுக்கு கையை தூக்கி அடித்தா குடும்பம் இனிக்குமா? இல்லறம் இனிக்காது, கசக்கத்தான் செய்யும். அவ வெறுப்பா, அவ உன்னோட சமாதானம் ஆகினாலும் மனசுல வச்சுக்கொள்வா. என்னன்னாலும் கை தூக்கி நாய். சிலவங்க போட்டு அறையில கொலை கூட நடக்குது, மாடு மாதிரி அடிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க ஒரு கேள்வி, இதுக்கு பதில் இருந்தால் ஆண்கள் என்ன செய்யலாம்? தன்னுடைய மனைவிமார்களுக்கு அடிக்கலாம். என்ன கேட்குறாங்க தெரியுமா? நீ போயிட்டு உன் மனைவி கையை தூக்கி அடிக்கிறியே, அதே நாள் நைட்டில் திரும்ப கட்டில் அவரோட இணைறியே, உனக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேள்வி? நீ உன் மனைவிக்கு அடிக்கிறியே, திரும்ப வந்து அவரோட கட்டில இணைறியே, உனக்கு வெக்கம் இல்லையா? அடிச்சுட்டு போய் நீ அப்படி செய்யலாமா உனக்கு? அப்ப என்ன, ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவி விஷயத்துல மிகவும் கவனமாக என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தௌசு பின் நிசா, பெண்களுடைய விஷயத்துல நல்லதாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே எடுங்க. ஏனென்றால் உங்களில் யாரு சிறந்தவர் தெரியுமா? உங்களோட மனைவிமார்களிடம் யாரு சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர். இவங்களும் வந்து அடிக்கிற மாதிரி வேலை பார்ப்பாங்க, அது வேற விஷயம். அடிக்கிற அளவுக்கு மாதிரி வரும் வார்த்தைகள் அப்படியெல்லாம் கொட்டி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஒரு பிளேட்ல வந்து உணவுப் பொருட்கள் வருது. யாருக்கு வருது? ரசூலுல்லாஹ் கிட்ட வருது. ரசூலுல்லாஹ் கிட்ட வர உணவுப் பொருளை வேற மனைவி அனுப்பி வைக்கிறாங்க. முன்னாடி யார் இருக்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்மார்கள். அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் ரொம்ப மதிப்பு மிக்கவர்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறது ஆயிஷா நாயகியோட வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு அன்பளிப்பு பொருள் வருதா இருந்தா வேற மனைவி தந்தா அதை எடுத்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு போறாங்க. என்ன நடக்குது? இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த அன்பளிப்பு பொருள் வர்ற நேரத்தில் அதை யாரு கொண்டு வர்றாலும் அந்த வேலைக்காரிட கையில் இருக்கக்கூடிய பிளேட்டை ஒரே தூக்கி அடி கீழே. யாருடைய முன்னுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய முன்னுக்கு, கணவன்ட முன்னுக்கு, தன்னுடைய தந்தை முன்னுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பிரமுகர்கள் முன்னுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மிக விருப்பத்துக்குரிய 2 நண்பர்களுக்கு முன்னுக்கு. இவ்வளவு கேவலம். இப்போ நீங்க வந்து ஒரு போனை வச்சிருக்கிறீங்க, இந்த போனை வந்து நீங்க உங்களோட போன் வந்து சரியில்லைன்னு சொல்லி வேற ஒருத்தர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போன் ஒன்று உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். உங்களோட பொண்டாட்டி வந்து உங்கள்கிட்ட போன் ஒன்று வாங்கி கேட்டுக்கிறா, நீங்க வாங்கி கொடுக்குறீங்கல்ல, உனக்கெல்லாம் போன் தேவையில்லைண்டு. உங்களுக்கு புதுசாக ஒரு போன் ஏற்கனவே இருக்கத்தக்கன இன்னொரு போன் வருது, வந்த போனை தூக்கி கீழே போட்டாண்டு வைங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்கள் எடுத்தெடுப்புல கையை தானா வந்துடும் இல்லையா? ஏண்டா உடல் அமைப்புல ஆண்கள் வந்து பலசாலிகளா இருக்கிறாங்க. அந்த பலத்துக்கு வந்து தானா பெண்கள் பலவீனமானவங்க. உடல் அமைப்புல, சிந்தனையில பலவீனம் இல்லை, உடல் ரீதியாக பலவீனம் இருக்குது. இவன் பலத்தை பயன்படுத்தி பலவீனர்கள் மேல அடக்குமுறை செய்ய தான் பார்ப்பாங்க. அந்த நிலையில் உடனடியாக கோபம் வந்து தடுத்து நிறுத்துவாங்க அல்லது அடிப்பாங்க, ஏதாவது பண்ண பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? உணவுப் பொருட்களை புறக்கி எடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கொடுத்து அந்த பிளேட் அப்படி புறக்கி எடுத்து அந்த பணிப்பெண்ணுடைய கையில ஒப்படைச்சி, ஆயிஷா நீங்க உணவுப் பொருளை வந்து நாசம் பண்ணீங்க, அது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், பிளேட்டுக்கு பதில் ஒரு பிளேட்டை கொடுத்து அனுப்புங்க. நீதி, சட்டத்துக்கு சட்டம், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். இவ்வளவுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் மத்தியிலே அதிகம் விரும்பக்கூடிய மனைவி யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் விரும்புவாங்க. ஏன்னா மற்ற பெண்கள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க என்ன ஆயிஷா நாயகியோட வீட்டில் இருக்க போகல உங்களுக்கு அன்பளிப்பு வருது, எங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அன்பளிப்பு வராதா? ஆயிஷா நாயகியோட வீட்டில் இருக்க போல தான் சாபி நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பு கொண்டாந்து கொடுப்பாங்க. எங்க யார்கிட்ட வீட்டில் இருக்க போல அன்பளிப்பு வருது, அந்த வீட்டில் உள்ளவங்க தான் அதை என்ன செய்வாங்க? புசிப்பாங்க, அதை வந்து பயன்படுத்துவாங்க. அவ மற்ற பெண்கள் யோசிக்கிறாங்க, இது ஒரு அநியாயம் இல்லையா? எங்க வீட்டிலே வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணுமே, எங்க வீட்டுக்கு அன்பளிப்பு பொருட்கள் வரட்டுமே, அதை வச்சு நாங்களும் பயன்படுத்தலாமே. இதெல்லாம் ஆயிஷா வீட்டுக்கு மட்டும் அன்பளிப்பு போகுது, அவங்க இருக்கிற நேரத்தில் மட்டும் சஹாபாக்கள் கொண்டு போயிட்டு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் எனவே ஒரு அறிவிப்பு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆர்டர். என்ன அறிவிப்பு? நான் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலும் எங்களுடைய வேறு மனைவிமார்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலும்
அன்பளிப்பு கொண்டு வாருங்கள் என்று நபி தோழர்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ரசூல்லா வந்து காது கொடுக்கவே இல்லை. சரி, இப்படி எல்லாம் ஆர்டர் பண்ணலுமா? இந்த அளவுக்கு ஆயிஷா நாய்க்கு மேல ஒரு விருப்பம். ஏழாம ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களே, உங்களுடைய தந்தை உங்களை ரொம்ப விரும்புவாங்க, இப்படி ஒரு அநியாயம் எங்களுக்கு நடக்குது, அநியாயம் என்று சொல்றாங்க. அதை அநியாயம் ஒன்று நடக்குது, நாங்க எங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அன்பளிப்பு வர சொல்லி உங்களோட தந்தைக்கு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லுங்களே. அப்ப அவங்க அதில் நியாயத்தை கண்டு போயிட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை, அன்பு தந்தையே, நீங்க ஏனைய மனைவிமார்கள்ட்ட வீட்டில் இருக்கிற நேரத்திலையும் அன்பளிப்பு வரலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செய்யலாமே. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, பாத்திமாவே, எந்த நிம்மதி உங்களோட நிம்மதி இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் எதை நிம்மதியா நினைக்கிறேனோ, எதை சந்தோஷமா நினைக்கிறேனோ அதை நீங்க சந்தோஷமா நினைக்க மாட்டீங்களா? அப்போ உடனே சொல்றாங்க, நான் அதை சந்தோஷமாக நினைப்பேன். சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒன்றும் பேசல. ரசூலா சொல்றாங்க, நான் வந்து ஆயிஷா நாயுடு வீட்டில் வைக்க போல அன்பளிப்பு வரது எனக்கு தடுக்க முடியாது, அது நான் விரும்புறது, அந்த டைம் அவங்க கொண்டாந்து தரது நான் தடுக்க முடியாது. இப்படி ஆயிஷா நாயுடு மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தாலும் இந்த கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, தட்டி விட்டாங்களா இல்லையா? பிளேட் தட்டி ஆண்கள்ட கையை உயர்த்துற மாதிரி வேலை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரி தெரியுமா? ரசூலா எப்படி சிச்சுவேஷனை சமாளிக்கிறாங்கன்னு பாருங்க. என்னடி நண்பர்கள் முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டியா, என்ன கண்ணிய குறைவா நடத்திட்டியா, என்னை மதிக்காம விட்டுட்டியா என்று அவர்களை திட்டாமல் பிளேட்டை பிடிங்கி அனுப்பிட்டு இன்னொரு பிளேட்டை கொடுக்க சொல்லிட்டு முன்னாடி இருந்த 2 பேருக்கு சொன்னாங்க, உங்களுடைய தாய் கோபம் அடைந்து விட்டால். யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சொல்றாங்க, உங்களுடைய தாய் கோபம் அடைந்து விட்டால். அபூபக்கர் மகள் தான் ஃபாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா உம்மாத்துல் மூமினா இல்லையா? எல்லா மூமின்களுக்கும் அவங்க தாயுடைய அந்தஸ்துல இருக்கிறாங்களா இல்லையா? தாய் கோவப்பட்டா மகன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் தானே, நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி கண்ணிய குறைவுன்றது, எப்படி அந்த புத்தி சாதுரியம் என்றது தான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்றது பாருங்க, அப்படியே மாத்தி விட்டாங்க. அவங்களுக்கு தான் இப்ப அது யோசனை ஆகுது, நம்ம தாய் இப்படி பண்ணிட்டாங்களே. ரசூலுல்லாஹ்க்கு மனைவி, அவங்களுக்கு யாரு? தாய். நம்ம தாய் இப்படி பண்ணிட்டாங்களே என்று அவங்க தான் யோசிக்கிற நிலைமைக்கு வருவாங்களே தவிர, மகள் பண்ணிட்டாங்களே அவ்வக்கர்லாம் யோசிக்கிற நிலைமைக்கு வருவாங்களே தவிர, ரசூலுல்லாஹ் பாதிப்பு இல்லாத மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க பாருங்க. இந்த டேலண்ட் எந்த ஆண் மகனுக்கு இருக்கிறதோ அவன் குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பான். இறுதியாக நிறைய குடும்பங்கள்ல வெளி உலகத்துக்கு வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க, நல்ல ஜோடி பொருத்தம் வேண்டுவாங்க, அவவும் அழகு இவனும் அழகுண்டுவாங்க, நல்ல அரசு உத்தியோகம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க நரக வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பாலியல் ரீதியான சில பிரச்சனைகளை முகம் கொடுக்குறாங்க. எப்படி உறவு கொள்ளணும், எப்படி ஆளால் பரஸ்பரம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும், இது குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லாமல் நம்முடைய சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று, ஏனோ தானோ என்று, ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ ஒரு நினைவுக்கு என்ன செய்கிறாங்க, மனைவிமார்களை கணவன் சந்தோஷப்படுத்துறது இல்லை, கணவன்மார்களை மனைவிமார்கள் சந்தோஷப்படுத்துறது இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். இது மார்க்கத்தில் கூடாதுங்க. இதை வந்து நீங்கள் ஆளாளுக்கு பேசி சரி செஞ்சு கொள்ளணும். நிறைய டிவோர்ஸ் கேஸுக்கு மிக முக்கியமான காரணமாக இது அமைது. என்ற தேவை என்ற கணவன் பூர்த்தி செய்கிறார் இல்லை, அல்லது எந்த தேவையை மனைவி பூர்த்தி செய்கிறார் இல்லை. பொண்டாட்டியை வந்து கணவனுக்கு தேவை வந்து வா இல்லறத்துக்கு வா, இது நான் சொல்றதை வந்து தப்பா நினைச்சிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம், இது மார்க்கத்துடைய ஒரு அம்சம், இதை விளங்கியே ஆகணும். நீங்க கூப்பிட்டா இவ எனக்கு இடுப்பு வருத்தம், எனக்கு தலை வருத்தம், எனக்கு முதுகு வருத்தம், உடனே ரசூலா என்ன சொல்றாங்க தெரியுமா, எந்த பெண்ணு தன்னுடைய கணவன் அழைத்த நேரத்தில் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யவில்லையோ விடியும் வரைக்கும் மாணவர்கள் என்ன செய்வாங்க, உனக்கு அல்லாட சாபம் கிடைக்கணும் கோபம் கிடைக்கணும் என்று கொண்டிருப்பாங்க. தலைமாட்டில் வந்து பக்கத்தில் நின்று கொண்டு அல்லாட சாபம் கிடைக்கட்டும், நீ நாசமா போ, நீ அழிஞ்சி போ, இதுதான் அர்த்தம். வானவர்கள் சபித்து கொண்டு இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா, இவட இடுப்பு நோவை காரணம் காட்டி இவ ஒதுங்கி போனாண்டு வைங்க, தலை வருத்தத்தை காரணம் காட்டி ஒதுங்கி போனாண்டு வைங்க, இன்னைக்கு முத்தத்தை கூட்டினேனா அப்படி முட்டு வருத்தமா இருக்குது
என்று சொல்லிட்டு போனேன்னு வைங்க, அவர் அப்படியா நீ வருத்தப்பட்டு கொண்டு இது நீ நல்ல சித்தாலே பேத்தேய். சில பொம்பளை என்ன பண்றேன்டா, இவன் நெருங்காமைக்கிறதுக்காக பாம்பு பூசி கொள்றது நேரத்தோட. மைக்குக்கும் பொறுக்குது இல்லை போல, இது பாம்பை பூசி கொண்டு அப்படி அவன் வந்தோடனே இது என்ன ஒரு ஜாதி ஆகிக்குது, கிட்ட நெருங்க இல்லாம வைக்குது, மணக்குது, அருவருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஒதுங்குறது. சில பொம்பளை என்ன பண்றதுண்டா, ட்ரெஸ் பண்றதே இல்லை. எப்படி? அழகான முறையில், ஆணுக்கு முன்னாடி அழகான முறையில் கவர்ச்சியா இருக்கணும். வெளியில போற நேரத்தில் ஜக 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 ஜகோ ஜோதியா அப்படி மினுங்கிறதுக்கு ஆடைகள் அணிஞ்சு கொண்டு வெளியில போறாங்க. கணவன்ட முன்னாடி நீ அழகா இருக்கணுமா இல்லையா? கணவன்ட முன்னாடி பழைய பாவாடை ஒன்று அடிச்சு, பழைய ட்ரெஸ் கஃப்டானு இது கிஃப்டான் நிறைய ட்ரெஸ் இருக்குது எங்கள் ஆக்களுக்கு. ஏதாவது ஒரு பழைய கவனை போட்டு அது ஒரு 2-3 அபாயா போடுறாக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கடா, அது யூனிஃபார்ம் மாதிரி ஒரு 5-6 நாளைக்கு கழுவுறது இல்லை. அப்படி தொங்கி இருக்குமா, ஒருக்கா அப்படி டஸ்ட் ஒன்று உதச்சா அப்படி வந்துடும். டெங்கு, மதுரா, மலேரியா எல்லாமே வந்துடும் வெளியே. இப்படி இந்த மாதிரி இல்லாமல் நல்ல கிளீனாக இருக்கணும். பார்க்குறன் எல்லாம் ஒரு கவர்றமாக இருக்கணும். கேட்பாங்க கேள்வி, நாங்கள் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க, கணவனுக்கு காட்டுறதுக்கு பண்ணுங்க. இது கணவனுக்கு காட்டுறதுக்கு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறது இல்லை. கணவனுக்கு அப்படி பொனிட்டேல் ஒன்று அடித்து ஒரு பொறப்பை அடிச்சுட்டு வைங்க, அந்த பொறப்பை 2-3 நாளைக்கு கலராது. இப்படி சுற்றி போடு போட்டா அது 3-4 நாளைக்கு கலராது. இப்படி இருந்தா நீ ஹேர் ஸ்டைல், நீ உன்ட பொறப்பை அடிக்கிறதுக்கு ஹேர் ஸ்டைல் அடித்தா என்ன பண்ண, ஸ்ட்ரைட் பண்ணா இல்லாட்டி என்ன? கணவனுக்கு அழகா இருக்கணும். அழகா கேட்பாங்க, ப்ளீச்சிங் பண்ணலாமா, அந்த மேக்கப் போடலாமா? கணவனுக்கு முன்னாடி போடு, கட்டிலுக்கு முன்னாடி போடு. அது பண்றது இல்ல. சாவிய பெண்கள் சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய கணவன்மார்களுக்காக இரவு நேரங்களில் நாங்கள் எங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வோம். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இரவு டைம்ல மகரிபான நேரம் வந்துச்சு வைங்க, அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தொழுற வேலையெல்லாம் பண்ணிக்கொள்வாங்க. இந்த சாம்பிராணி எடுத்து, வாசு சாம்பிராணி எடுத்து அப்படி அவங்களோட கூந்தலை அந்த சாம்பிராணிக்கு பிடிச்சி, அந்த காலத்தில் க்ரீம் அது இதெல்லாம் இருக்கலையே, ஷாம்போ கிம்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் அது ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன செய்வாங்க, க்ளீன் பண்ணி எங்களுடைய கணவன்மார்களுக்காக வேண்டி நாங்கள் அலங்கரித்துக் கொள்வோம். இவங்க கணவன்மார்களுக்கு அலங்கரிக்காம ஊர் உலகத்தில் உள்ளவன் எல்லாத்துக்கும் அலங்காரம் செய்கிறாங்க. இதனால பிரச்சனை வருது. இல்லறத்தை அவன் வெறுக்கிறான், அவன் திருப்தி அடைகிறான், இல்லை அதனால வேலி பாயிறான். இந்த சமுதாயத்துக்குள்ளேயும் இந்த அசிங்கம் நடக்குது. இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே இந்த அசிங்கம் நடக்குது. வாழ்க்கை கொடுக்க போறோம் என்றானுலாம் சிலவங்க. கேட்டா, ஏண்டா வேலி பாயிறீங்க? நாங்கள் வாழ்க்கை கொடுக்க போனோம். ஓ கொடு, நாங்கள் கொண்டாடுற 2-3 பேரை கல்யாணம் முடி, திருமணம் முடிச்சு வாழ்க்கை கொடு. அதனை வப்பாட்டியா வச்சுக்கொள்றது சமுதாய. காரணம் பெண்கள் கணவனை திருப்திப்படுத்துறது இல்லை, அவனோட தேவையை பூர்த்தி செய்யறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க இந்த கணவன்மார்களும் தெரிஞ்சு கொள்ளணுமே. கணவன்மார்கள் என்ன பண்றேன்டா, பொண்டாட்டியை ஆரம்பத்தில் இனிக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் காலம் போனோடனே பழைய பால் புளித்ததே புதிய தேன் இனித்ததே என்றுவான். பழைய பால் ஆவிரிச்சு புளிக்குது, புதிய தேன் தேடுறாங்களா இனிக்கிறதுக்கு. அப்படி இல்லைங்க, தன்னுடைய மனைவியை ரசிக்கணும், தன்னுடைய மனைவியை அவன் என்ன செய்யணும், கவரணும். அதுக்கேற்ற விதத்தில் அவன் நடந்து கொள்ளணும். இவன் வேணா வெறுப்போட மனைவியோட இருக்கிறது ஒழுங்கான சுகம் இல்லை, இவள் வேலிப்பாய்தான். சில ஆண்கள் இருக்கிறாங்க, இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப பாடி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்க, ஃபிட்னஸாக இருங்க, நல்ல காலையில் ஒரு 10 டிப்ஸை போடுங்க. இவங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்னு இப்படி ஒரு முட்டியை வச்சுக்கொண்டு பேசுவான். ஏன்னா அழகா இருக்கக்கூடாதா? அது வெள்ளைக்காரனை பார்ப்பீங்க, பீச்சில் ஓடுவான், 50 வயசுக்கு எங்கனே வயிறு போட தான் செய்யுது, கொஞ்சம் குறைச்சி கொள்ள தான் வேணும். அவன் பார்க்குறவனை பார்த்தா என்ன பொடி ஆகிக்குது இவன் பொடி, அப்படி யங் 25 வயசுமா இருக்குது, 50 வயசு சொல்லவே இயலாது, எல்லாம் வாயுருவான். நம்ம ஆக்கள்கிட்ட வயிற்ற பார்த்தா இவன்ட வயிற்றுலேருந்து ஒரு 10 அடிக்கு முன்னுக்கு வயிற்ற தடவுறதுக்கு கையை போட்டணும். இப்படி ஏடா வயிறு பாடி கண்ட்ரோல் இல்லை, மெயின்டைன் இல்லை, மேல சக்தி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் 11 மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் போய் இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள். எப்படி சக்தி என்று பாருங்க ஆண்களுக்கு. ரசூலோட பாடி ஸ்ட்ராங் அப்படி என்று சொன்னா, நபி தோழர்களான நாங்கள் பேசிக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு 30 ஆண்களுடைய சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்களுடைய சக்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அப்ப எங்கட ஆண்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும், தன்னுடைய உடல் விஷயத்தில் எவ்வளவு பக்குவமா இருக்கணும்,
தன்னை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். இங்கே தான் குடும்பங்களில் பிரச்சனை நடக்குது. இதுகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொள்ளணும். இது எல்லாத்தையும் சரியாக புரியணும். புரிஞ்சு நாங்கள் நடந்தோம் என்றால் நாங்கள் நிம்மதியானவர்கள், நிம்மதி கொடுக்கக்கூடியவர்கள், கணவன்மார்களுக்கு நாங்கள் மன ஆறுதலை அளிக்கக்கூடியவர்களாக மாறுவோமே தவிர இதுகளில் எந்த விஷயத்திலையும் நாங்கள் கோட்டை விட்டாலும் கண்டிப்பாக அந்த இல்லறம் சொர்க்கமாக இருக்காது, அது நரகமாகத்தான் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இது போன்ற விஷயங்களை, மார்க்க சொற்பொழிவுகளை இந்த ஜமாத்தூடாக ஏன் கொண்டு வர்றோம் என்று சொன்னால், பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த சமுதாயத்துக்காக குரல் எழுப்பக்கூடிய, இந்த சமுதாயத்துக்காக போராடக்கூடிய, இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்கக்கூடிய, இஸ்லாமிய சமுதாய நெறிமுறைகளை பக்குவமாக தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பெடுப்பதன் மூலமாக அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் ஒழித்து கட்டி ஒரு முன்மாதிரியுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த ஜமாத்தூடாக இது போன்று பல பகுதிகளில் பெண்கள் மாநாடுகளை நடத்தி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஊர்லையும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறதுனால அதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹ்.